ஓம் சாந்தி. 12/5/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் டேட்டு 30/11/1999 மதுபன். இது தாதி உடல்ல பிரம்மா பாபாவும் சிவபாபாவும் வந்து அவதரித்து அவங்க தாதி மூலமா வாய் மூலமா இந்த அவ்யக்த முரளி அவ்யக்தமான பிறகு சொன்ன முரளி இன்னைக்கு நம்மளாம் இறைமானவர்கள் சிவபகவானே வந்து முரளி எடுக்கிறாரு, ஆசானாகி நமக்கு படிப்பிக்கிறாரு. இன்றைய முரளியை நம்ம கேட்கலாம். இன்றைய தலைப்பு வந்து நேர்மையுடன் தேர்ச்சி பெறுவதற்கு அனைத்து பொக்கிஷங்களின் கணக்கை சேமித்து சம்பன்னம் நிறைவானவர் ஆகுங்கள் என்ற தலைப்பு கொடுத்துருக்காரு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன், ஃபர்ஸ்ட் கிளாஸ் கோல்டு மெடலிஸ்ட் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல ஸ்கூல்ல, அந்த மாதிரி நேர்மையோட தேர்ச்சி பெறுவதற்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்றது வித் டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்றதுக்கு அனைத்து பொக்கிஷங்களின் கணக்கையும் சேமிச்சு சம்பன்னமா ஆகுங்கன்ற தலைப்பு பாபா வந்து கொடுக்குறாரு. இன்று பாப் தாதா எந்த சபையை பார்த்து கொண்டிருக்கின்றார்? இன்னைக்கு நான் எந்த சபையை பார்க்கறாரு? இன்றைய சபையில் ஒவ்வொரு குழந்தையும் உயர்ந்தவர்கள், அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காரு பாபா. எல்லாருமே உயர்ந்தவர்கள், ஹையஸ்ட் மற்றும் அடிவற்ற பொக்கிஷங்களில் செல்வந்தர்களாக இருக்கின்றனர். மற்றும் பாபாவுடைய அந்த அடிவற்ற பொக்கிஷங்கள் என்னென்னா ஞானம், சக்தி, குணங்கள், இந்த குஷி, இது எல்லாமே கஜானா இல்லையா? எல்லாத்துலயும் நம்ம எப்படி இருக்கிறோம்? ரிச்சஸ்டா இருக்கிறோம். உலகத்துல யாருக்குமே அமைதி இல்லை, அன்பு இல்லை. ஆனா நமக்கு அழிவற்ற அன்பு, அழிவற்ற அமைதி, நம்ம எல்லையற்ற தந்தை, ஆனந்த கடல், அன்பு கடல், எல்லாமே சக்தி கடலே நம்ம கிடைச்சிட்டாரு. அளவற்றதா நம்ம வந்து பொக்கிஷங்களால இப்ப நிறைஞ்சிருக்கிறோம். அந்த மாதிரி செல்வந்தர்களாக எல்லாருமே இருக்கின்றனர் சொல்லி நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாரு. நம்மள ஹையஸ்டாவும் ரிச்சஸ்டாவும் நம்ம இருக்கிறோமா நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாரு. உலகத்தினர் எவ்வளவுதான் செல்வந்தராக இருந்தாலும் அவர்கள் ஒரு பிறவிக்கு மட்டுமே செல்வந்தர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப உலகத்துல இருக்கிறாங்களா கோடீஸ்வரர்கள், அவங்க எல்லாம் எவ்வளவுதான் செல்வந்தரா இருந்தா கூட அவங்க இந்த ஒரு பிறவிக்கு மட்டும்தான் வந்து செல்வந்தரா இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. ஒரு பிறவியிலும் செல்வந்தர்களாக இருப்பார்களா இல்லையா என்று கூட நிச்சயம் கிடையாது. இந்த பிறவில கூட அவங்க செல்வந்தர்களா இருப்பாங்களா இல்லையான்னு கூட நிச்சயம் கிடையாது சொல்றாரு. ஏன்னா தமோ பிரதான நிலையில இருக்கிறாங்க. ஏன்னா திடீர்னு என்ன நடந்தாலும், திடீர்னு இப்ப வெள்ளம் வந்தது, வீடெல்லாம் அடிச்சுட்டு போயிடுது, அந்த மாதிரி என்ன நடந்தாலும் என்ன அவங்க வந்து பணக்காரராக இருக்கிறவங்க திடீர்னு ஏழையா கூட மாறலாம், நிச்சயம் கிடையாது சொல்லி சொல்றாரு. உலகிலேயே எவ்வளவு மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருக்கட்டும், ஆனால் ஒரு பிறவிக்கு மட்டுமே சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்க, எவ்வளவு பெரிய செல்வந்தராக கூட இருக்கட்டுமே, இந்த நேரத்துல அவங்க இந்த ஒரு பிறவிக்கு மட்டும்தான் செல்வந்தரா இருக்கிறாங்க. ஆனா நீங்க எப்படி? பாபா கேட்கிறாரு. நீங்கள் நிச்சயம் மற்றும் போதையுடன் கூறுகிறீர்கள். நம்ம என்ன சொல்றோம்? நிச்சயமா சொல்றோம், போதையோட சொல்றோம், நாம் அநேக பிறவிகள் செல்வந்தர்களாக இருக்கின்றோம். நம்ம பாருங்க, இப்ப நம்ம கையில ஒண்ணும் இல்லைன்னா கூட நம்ம பாபா குழந்தையாயிட்டோம் இல்லையா? அழிவற்ற பொக்கிஷங்களால நம்மள நிரப்பிட்டு இருக்கிறார். இந்த ஞான கசானா, குஷியோட கஜானா, சக்திகள், குணங்களுடைய கஜானாலாம் நம்ம நிரம்பி இருக்குது இல்லையா? கண்ணுக்கு தான் தெரியல, ஆனா எல்லாமே புத்தியில நிரம்பி இருக்குது. போதையோட சொல்றோம், நாங்க அடுத்து சொர்க்கத்துல போய் அத்தனை பிறவி செல்வந்தரா இருப்போம், அதுக்கு அடுத்தடுத்த பிறவிகள் கூட நாங்க செல்வந்தர்களா இருக்கின்றோம் சொல்லி நம்ம போதையோட சொல்றோன்றார் பாபா. ஏனெனில் நீங்கள் அனைத்து பொக்கிஷங்களிலும் நிறைந்தவர்களாக இருக்கிறீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. நாம் இந்த நேரத்து முயற்சியின் மூலம் ஒரு நாளிலேயே அதிக வருமானம் செய்யக்கூடியவர்கள் என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் சொல்றாரு. இப்ப இந்த சங்கம யுக நேரத்துல பகவானை நம்ம நினைக்கிறது மூலமா, பாபாவே நினைச்சிட்டு இருக்கிறது மூலமா, அந்த முயற்சி புருஷார்த்தத்தின் மூலம் ஒரு நாள்லயே நம்ம என்ன பண்றோம்? ஒரு நாள்ல அதிக வருமானம் எடுக்கிறோம்னு சொல்றேன். இன்னைக்கு ஒரு நாள் நான் ஃபுல்லா பாபா நினைச்சேன்னா எங்கேயோ போயிட்டீங்கன்றார் பாபா. அவ்வளோ வருமானம் உங்களுக்குன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க அதை தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஒரு நாளில் எவ்வளவு வருமானம் செய்கிறீர்கள் என்பதை அறிவீர்களா சொல்லி கேட்கிறாரு. நீங்க ஒரு நாள்ல எவ்வளவு வருமானம் செய்யறீங்க சொல்லுவாங்களா? அந்த தினக்கூலி போவாங்க, ஒரு நாளைக்கு 1000 ரூபாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நீங்க ஒரு நாள்ல எவ்வளவு வருமானம் செய்யறீங்கன்னு தெரியுமா உங்களுக்குன்னு சொல்லி கேட்கிறாரு. கணக்கு அறிவீர்கள் அல்லவா? பாபா கேட்கிறாரு. கணக்கு தெரியும் இல்லையா உங்களுக்கு? ஒரு அடியில் பல மடங்கு என்று பாடப்பட்டிருக்கிறது. ஒரு அடி எடுத்து வச்சா கூட பல மடங்கு வருமானம் சொல்லி பாபா பாடப்பட்டிருக்கிறது சொல்றாரு. அனுபவம் இருக்கிறது. ஆக ஒரு நாளில் தந்தையின் மூலம், தந்தையின் ஞானத்தின் மூலம், நினைவின் மூலம் ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு சேமிப்பாகிறது சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்களா, ஒரு நாள்ல பாபா நினைச்சாலே போதும், அவரோட ஞானம் கேட்டாலே போதும், அவ்வளோ ஒரு அடியிலையும் பல மடங்கு சேமிப்பாகுதுன்னு சொல்றாரு. எதுக்காவது கஷ்டம் இருக்குதா? நமக்கு எந்த கஷ்டமும் கொடுக்க மாட்டாரு. சொன்னார் இல்லையா, நீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ என்ன கேளுங்க, நான் நிரப்பி விடுறேன்றாரு இல்லையா? யார் மூலமா எதையாவது கொடுக்க வச்சிருவாரு. நம்ம எதுக்குமே கவலைப்பட தேவையில்ல. ஒரு கடவுள் தான் புத்தியில அவரை நினைச்சோன்னா ஒரு அடியில பல மடங்கு சேமிப்பாகுது சொல்லி பாபா சொல்றாரு. முழு நாளும் நினைவிலிருந்து எவ்வளவு அடி எடுத்து வைக்கிறீர்களோ அவ்வளவு பல மடங்கு சேமிப்பாகிறது சொல்லி பாபா சொல்றாங்க. அப்ப பாருங்க, ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது.
சுவாசமும் பாபா நினைவு இருக்கும். எவ்வளவு அடி நீங்க எடுத்து வைக்கிறீங்களோ பல மடங்கு இங்க சேமிப்பாகுது. இவ்வாறு வருமானம் செய்யக்கூடிய, பொக்கிஷங்களை சேமிக்கக்கூடியவர்கள் உலகில் யாராவது இருப்பார்களா அல்லது இருக்கிறார்களா சொல்லி கேக்குறாரு. உங்களை மாதிரி வருமானம் செய்யக்கூடியவங்க ஒரு நாள்ல எவ்வளவு லட்சம் கூட சொல்ல முடியாது, பல மடங்கு பல கோடி மடங்கு சேமிக்கிறீங்க ஒரு நாள்லயே. உங்களை மாதிரி ஒரு பணக்காரங்க வேற யாராவது உலகத்துல இருப்பாங்களா இல்ல இருக்கிறாங்களான்னு சொல்லி கேக்குறாரு. சேமிக்க கூடியவங்க உலகை சுற்றி வந்து பாருங்கள், உங்களை தவிர இவ்வளவு சேமிக்க வேற யாராலுமே முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. பாபா எவ்வளோ நம்மள பூஸ்டப் பண்றாரு பாருங்க. உலகத்திலே சுத்தி வந்து பாருங்க, உங்களை தவிர இந்த மாதிரி சேமிக்கிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஆகையால் தந்தை கூறுகின்றார், ஆத்மாக்களாகிய நமது பாக்கியத்தை பரமாத்மாவின் மூலம் இவ்வளவு சிரேஷ்டமானதாக ஆகியிருக்கிறது என்ற சிரேஷ்ட நினைவில் இருங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப ஆத்மாக்கள் நம்ம இப்ப உணர்ந்துட்டோம், நம்ம ஆத்மான்னு நமது பாக்கியத்தை பரமாத்மா மூலம் இப்ப சிரேஷ்டமானதாக ஆயிருக்குதுன்றத அந்த நினைவுல இருங்கன்னு சொல்லி சொல்றாரு. தங்களது பொக்கிஷங்களை அறிவீர்கள் தானே? உங்களுக்கு என்னென்ன பொக்கிஷன்லாம் இருக்குன்னு தெரியும் தானே? நேரத்தின் பொக்கிஷத்தையும் அறிவீர்கள். சங்கமயுகத்தின் நேரம் எவ்வளவு உயர்ந்தது, இந்த நேரம் எவ்வளவு உயர்ந்தது. அதான் சொல்றாருல, ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. 5 நிமிஷம் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு சொன்னீங்கன்னா அங்க சத்தியுகத்துல 5 ஆண்டுகள் வேஸ்ட் ஆயிடும்ன்றாரு பாபா. அப்ப சங்கமயுகத்தின் நேரம் வந்து எவ்வளவு உயர்ந்தது. என்ன பிராப்தி தேவையோ அதற்கு அதிகாரியாகி தந்தையிடமிருந்து அடைந்து கொண்டிருக்கிறீர்கள் சொல்லி சொல்றாரு. இப்ப உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, அதுக்கு அதிகாரியாவே நீங்க ஆயிடுறீங்க இல்லையா. பாபாட்ட இருந்து கேக்குறீங்களா, உரிமையா கேக்குறீங்களா. அப்பா வாங்க இங்க, எனக்கு இது வேணும் சொல்லி கேட்டா கொடுக்க மாட்டாரா என்ன? நம்மளோட அப்பா தானே அவரு, ஆத்மாக்களின் தந்தை, பரம்பிதா பரமாத்மா. கடவுளேன்னு சொன்னாதான் எங்கேயோ போயிடுறாரு. அப்பா வாங்க, எனக்கு இந்த கஷ்டம், இதை செய்யுங்க, எனக்கு இது கொடுங்கன்னு சொன்னா என்ன பிராப்தி தேவையோ அதிகாரியாகி தந்தையிடமிருந்து அடைந்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்றாரு பாபா. அனைத்து அதிகாரத்தையும் அடைந்து விட்டீர்கள் அல்லவா. எல்லா அதிகாரத்தையும் அடைஞ்சிட்டீங்க இல்லையா. அன்பா அப்பான்னு கூப்பிட்டவனே எல்லா அதிகாரம் உங்களுக்கு தான் சொல்றாரு. ஒவ்வொரு சிரேஷ்ட சங்கல்பம் மிகப்பெரிய பொக்கிஷமாகும் சொல்லி சொல்றாரு. நீங்க இப்ப உருவாக்குற ஒரு சங்கல்பம் என்னென்ன சிரேஷ்டமான உயர்ந்த சங்கல்பம் உருவாக்குறீங்களோ அது எல்லாமே மிகப்பெரிய பொக்கிஷம் சொல்லி சொல்றாரு. நேரமும் கூட பெரிய பொக்கிஷமாகும். இப்ப டைம் கூட பாருங்க, டைம் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க சாதாரணமாவே. இப்ப சங்கமேகம் நேரம் பெரிய பொக்கிஷம்னு சொல்றாரு. இப்ப 100 வருஷம் தான் கடவுள் வந்திருக்காரு, அதுலயும் நம்ம கடைசியா வந்து பாபா குழந்தையா ஆயிருக்கிறோம். ஒரு செகண்டுமே நமக்கு அவ்வளோ பெரிய பொக்கிஷம் நேரம்னு சொல்லி சொல்றாரு. டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. சங்கல்பமும் பெரிய பொக்கிஷமாகும். நம்மளோட எண்ணம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த வேஸ்டா தாட்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ், முடிஞ்சு போனதை யோசிக்கிறது, இப்படி எல்லாம் எண்ணத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. சங்கல்பம் கூட பெரிய பொக்கிஷம்னு சொல்லி சொல்றாரு. சர்வ சக்திகள் மிகப்பெரிய பொக்கிஷமாகும். நம்மளுடைய பொக்கிஷம்லாம் என்னென்னு சொல்றாரு பாருங்க. பெரிய பெரிய பொக்கிஷம் நேரம், சங்கல்பம், அடுத்து சர்வ சக்திகள், அது மிகப்பெரிய பொக்கிஷம்னு சொல்றாரு. அஷ்ட சக்திகளும் பாபாட்ட இருந்து நமக்கு இப்ப கிடைச்சிட்டு இருக்குது. சாட்சியாக இருந்து பார்க்கிற சக்தி, விடுபடக்கூடிய சக்தி, இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி, பொறுத்து கொள்ளக்கூடிய சக்தி, பகுத்தறியும் சக்தி, தீர்மானிக்கக்கூடிய சக்தி, சகயோகம் கொடுக்கக்கூடிய சக்தி, மாயாவை எதிர்கொள்ற சக்தி, எல்லாமே மிகப்பெரிய பொக்கிஷம் நம்ம பாபாட்ட இருந்து கிடைச்சிருக்குது. ஒவ்வொரு ஞான ரத்னமும் மிகப்பெரிய பொக்கிஷமாகும். இந்த பாபா கிட்ட இருந்து முரளி படிக்கிறோமே, டெய்லி ஒரு லைன் இருக்கு பாருங்க, அந்த ஒரு லைனே அவ்யக்த முரளின்னு சொல்றாரு பாபா. அப்ப ஒரு லைனு அவ்வளவு ஒரு மதிப்பு வாய்ந்தது, அதுவே பெரிய பொக்கிஷம்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஒவ்வொரு குணமும் மிகப்பெரிய பொக்கிஷமாகும். பாபாட்ட இருந்து கிடைக்கிற அந்த அன்பு, அமைதி, சுகம், சாந்தி, ஞானம், ஆனந்தம் எல்லாமே மிகப்பெரிய பொக்கிஷமாகும்னு சொல்லி சொல்றாரு. இதெல்லாம் சும்மாவா, இவ்வளவும் நமக்கு கிடைச்சிட்டு இருக்குது. இப்போ சுவாசத்திற்கு சுவாசம் நினைவின் மூலம் சுவாசம் வெற்றியாகிறது என்பதை உலகத்தினரும் ஏற்றுக்கொள்கின்றனர். பக்தி மார்க்கத்துல சொல்லுவாங்க, சுவாசத்துக்கு சுவாசம் நாராயணன் நினைங்க, லட்சுமியை நினைங்க, அவங்க இஷ்ட தெய்வத்தை நினைக்க சொல்லுவாங்க. சுவாசம் நீங்க கடவுளை நினைச்சா சுவாசம் வெற்றியாகுதுன்னு உலகத்தினரே ஏற்றுக்கொள்றாங்கன்னு சொல்றாரு. அப்ப நம்ம இப்ப கடவுள் யாருன்னே தெரிஞ்சுக்கிட்டோம். சுவாசம் அவரை நினைவு பண்ணா எவ்வளவு, ஒரு மூச்சு விடும் போதெல்லாம் பாபா, இன்னொரு மூச்சு விடும் போதெல்லாம் பாபா, அப்படின்னா எவ்வளவு சேமிப்பாகுது சொல்றாரு பாபா. ஆக உங்கள் அனைவரின் சுவாசமும் வெற்றி சுரூபமாக இருக்கிறது. அவங்கள விடுங்க, இப்ப உங்களுடைய அனைவருடைய சுவாசம் எப்படி ஆகிடுச்சு. யார் கடவுள்னே தெரிஞ்சு நீங்க மூச்சு விட்டு சுவாசமும் அவரை நினைக்கிறீங்க இல்லையா, அப்ப நீங்க வெற்றி சொரூபமாவே ஆயிடுறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. வீணாவது கிடையாது, ஒரு சுவாசம் கூட வேஸ்டே ஆகல உங்களுக்கு சொல்றாரு. ஒவ்வொரு சுவாசத்திலும் வெற்றியின் அதிகாரம் நிறைந்திருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. சுவாசம் பாபா நினைக்கும் போது வெற்றியுடைய அதிகாரியாவே ஆயிடுறீங்கன்னு சொல்றாரு. அனைத்து குழந்தைகளுக்கும் அனைத்து பொக்கிஷங்களையும் பாப் தாதா ஒரே மாதிரியாக தான் கொடுத்திருக்கின்றார். பாருங்க, எல்லா குழந்தைகளுக்கும் பாப் தாதா ஒரே மாதிரி தான் கொடுக்குறாரு. ஒருத்தவங்களுக்கு இப்படி ஒருத்தவங்களுக்கு அப்படி அதெல்லாம் கிடையாது. அதான் இந்த பாட்டோட கொடுத்ததெல்லாம் கொடுத்தான்,
ஊருக்காக கொடுத்தான், அவன் ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை எல்லாருக்கும் தான் கொடுத்தான்னு கூட ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க. அது உண்மைதான், கடவுள் கொடுக்குறாரு. ஒரே மாதிரி தான், இதே முரளி தான் உலகம் முழுதும் இப்ப குழந்தைகள் படிச்சுட்டு இருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரே முரளி தான், ஒரு வார்த்தை தவறாம ஒரே முறையில தான். ஆனா தாரணை பண்ண வேண்டியதான் நம்ம கையில இருக்குது. பாபா சொல்றாரு அனைத்தும் கொடுத்திருக்கின்றார், சமமாகவும் கொடுத்திருக்கின்றார். குழந்தைகள் எல்லாருக்குமே சமமா எல்லாமே கொடுத்திருக்கிறேன். உங்க நம்பிக்கை உங்க நிச்சய புத்தி தான் காரணம். நீங்க அவங்கவங்க எடுக்கிறதுலதான் மாறுதல் வருது, வரிசை கிரமம் வருது சொல்றாரு. சிலருக்கு ஒரு குணம், சிலருக்கு 10 குணங்கள், சிலருக்கு 100 குணங்கள் என்று கொடுக்கவில்லை. பாபா பாருங்க, நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒரு அமைதி மட்டும் கொடுக்குறான், ஒருத்தவங்களுக்கு சுகம் சாந்தி மட்டும் கொடுக்குறான், அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்குமே எல்லா குணமும் தான் கொடுத்துருக்கிறாரு. கொடுக்கக்கூடிய வள்ளல் ஒவ்வொரு குழந்தைக்கும் அனைத்து பொக்கிஷங்களையும் பிராமணன் ஆன உடனே சமமான ரூபத்தில் கொடுத்திருக்கின்றார். கொடுக்கக்கூடிய வள்ளல் வந்துட்டாரு. அவருடைய எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா பொக்கிஷங்களையும் பிராமணன் பிகே ஆன உடனே சமமாக தான் கொடுக்கிறாரு. ஆனால் பொக்கிஷங்களை எவ்வளவு சேமித்திருக்கிறீர்கள் அல்லது செலவழித்தீர்கள், சோதனை செய்கிறீர்களா சொல்லி பாபா கேட்கிறாரு பாரு. ஒரு நாள் ஃபுல்லா நான் எவ்வளவு பாபா நினைச்சேன், பாபா நினைச்சாலே சேமிப்பாகுது. அப்ப சேமிச்சிங்களா? எவ்வளவு ஞான பாயிண்ட் ஸ்டோர் பண்ணீங்க, எவ்வளவு குணங்கள் சக்திகளை சேமிச்சீங்க, செலவழித்தீங்களா உங்களுடைய நடைமுறை காரியத்துல? பாபா இன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, அதுல என் அமைதியே இழந்துட்டான் பாபா, கொஞ்சம் கூட அமைதியே இல்லாம போயிடுச்சு. அப்ப வாங்கின சக்தி எல்லாம், வாங்கின அமைதியெல்லாம் அந்த பிரச்சனையிலே செலவழிச்சிட்டீங்களா? பாபா கேக்குறாரு. எவ்வளவு வாங்குனீங்க, எவ்வளவு சேமிச்சீங்க, எவ்வளவு செலவழித்தீங்க, சோதனை பண்ணி பாத்தீங்களான்னு சொல்லி கேக்குறாரு. சோதனை செய்கிறீர்களா? டெய்லியுமே நான் அமிர்த வேலையில எவ்வளவு சக்தி வாங்குறேன், முழு நாளும் நான் சக்திசாலியா இருக்கிறேன்னா இல்ல பிரச்சனையிலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னா, இதெல்லாம் செக் பண்ணீங்களான்னு கேக்குறாரு. அவசியம் சோதிக்க வேண்டும், இதை கண்டிப்பா சோதிக்கணும்னு சொல்றாரு. ஏனெனில் ஒரு பிறவிக்கானது அல்ல, ஒவ்வொரு பிறவிக்கானது சொல்லி சொல்றாரு. அநேக பிறவிக்காக சேமிக்க வேண்டும். பாபா சொல்றாரு, இந்த சங்கம யுகத்துல நீங்க ஒரு பிறவி கிடையாது, அநேக பிறவிகளுக்காக இப்ப சேமிச்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்றாரு. 21 பிறவிக்கு ஆஸ்தி, அதுக்கும் மேலேயும் துவாபரயுகம் கலியுகத்திலயும் நம்ம எடுக்க போற பிறப்பு கூட இங்க இருந்தே தான் நம்ம எடுத்துட்டு போறோம். அதனால நீங்க செக் பண்ணணும்ன்றாரு பாபா. சேமிப்பதற்கான விதியை அறிவீர்களா சொல்லி கேக்குறாரு. இப்ப சேமிப்பதற்கான விதி என்னன்னு தெரியுமா? மிகவும் எளிது, புள்ளி மட்டும் வைத்துக்கொண்டே செல்லுங்கள் சொல்றாரு. சேமிப்பதற்கான விதி என்னன்னு இன்னைக்கு பாபா சொல்றாரு. அதுதான் என்னன்னா, புள்ளி மட்டும் வச்சுக்கிட்டே போங்க. புள்ளின்னா என்னது? ஃபுல் ஸ்டாப். புள்ளி புள்ளி எப்படி வைக்கணும்? புள்ளி நினைவில் இருந்தால் சேமிப்பாகும் சொல்லி பாபா சொல்றாரு. புள்ளி நினைவில் இருந்தாலே உங்களுக்கு எல்லா அந்த இருக்கிற எல்லா பொக்கிஷமே சேமிப்பாகும்னு சொல்றாரு. ஸ்தூல பொக்கிஷத்திலும் கூட ஒன்றின் கூட 0 இடும்போது அதிகரித்து கொண்டே போகும். இப்போ 1 போட்டு பக்கத்துல 0 போட்டோன்னா 10, இன்னும் 2 0 போட்டோன்னா 100 அப்படின்ட்டு புள்ளி சாதாரணமா ஸ்தூல பொக்கிஷத்திலே 1 கூட நீங்க 0 0 போட்டுனே போனீங்கன்னா நிறைய சேர்ந்துக்கிட்டே போகும் இல்லையா? பாபா சொல்றாரு. அதே போன்றுதான் ஆத்மாவும் புள்ளி. அது மாதிரிதான் ஆத்மாவும் புள்ளி, தந்தையும் புள்ளி, மற்றும் நாடகத்தில் எது கடந்து முடிந்ததோ அதுவும் முற்றுப்புள்ளி, அதாவது புள்ளி. 3 புள்ளி வைங்கன்னு சொல்லி சொல்றாரு. அதாவது ஆத்மாவும் புள்ளி, பாபாவும் புள்ளி, நாடகமும் புள்ளி. எது கடந்து முடிஞ்சதோ அது ஃபுல் ஸ்டாப் வச்சிருங்க. எதுக்கு அதை பேசிக்கிட்டே இருக்கிறீங்க? முடிஞ்சது முடிஞ்சிச்சு, மாத்தவா முடியும்? எதையும் மாத்த முடியாது இல்லையா? டிராமா நேற்று நடந்ததை நம்மளால திரும்பி போய் ரீவைண்ட் பண்ணி மாத்த முடியுமா? நாடகத்துல பாஸ் பட்டன், எந்த பட்டனும் கிடையாது, பிளே பட்டன் மட்டும்தான். அது மாட்டும் நடந்துகிட்டே இருக்கும், நம்மளால எதுவும் மாத்த முடியாது. அதனால ஃபுல் ஸ்டாப் வச்சிடணும். இந்த 3 புள்ளி ஞாபகம் இருந்தாலே சேமிப்பாகும்னு சொல்லி சொல்றாரு. ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் புள்ளி ரூபத்தில் நினைவு செய்தீர்கள் எனில் சேமிப்பு ஆகி கொண்டே செல்லும் சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப பாபாட்ட இருந்து வாங்குற ஒவ்வொரு பொக்கிஷனும் உங்களுக்கு வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னா புள்ளி ரூபத்துல நினைவு செஞ்சுட்டே இருங்க. எப்பயுமே ஏதாவது பிரச்சனை நடக்குதுன்னா ஃபுல் ஸ்டாப் வச்சிருங்கன்றாரு. அனுபவம் இருக்கிறது அல்லவா? புள்ளி வைத்தீர்கள், பிறகு வீணாவதிலிருந்து சேமிப்பாகி விடுகிறது சொல்லி சொல்றாரு. அப்ப புள்ளி வச்சுட்டோன்னா வேஸ்ட் ஆகுறதுல இருந்து சேமிப்பாயிருது சொல்லி சொல்றாரு. புள்ளி வைக்க வருகிறதா சொல்லி பாபா கேட்கிறாரு. சில நேரங்களில் புள்ளி வைக்க முயற்சிக்கிறீர்கள், ஆனால் புள்ளிக்கு பதிலாக நீண்ட கோடு ஏற்பட்டு விடுகிறது சொல்லி சொல்றாரு. சில டைம்ல நமக்கு பிரச்சனை வரும்போது நம்ம ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னு தான் பாக்குறோம், ஆனா பெருசா ஒரு கோடு போட்டுறோம். புள்ளிக்கு பதிலா என்ன போட்டுறோம்னா கேள்விக்குறி, ஆச்சரியக்குறி, கேள்விக்குறி இதெல்லாம் போட்டுறோம். அதான் பாபா சொல்றாரு, ஏன் இப்படி நடந்துச்சு, இந்த மாதிரி நடக்க கூடாது, இப்படி குடும்பம் நடக்கும் அப்படின்லாம் டிராமால நடந்து முடிஞ்ச விஷயங்களை பத்தி பேசிக்கிட்டு இருப்போம். இது நடந்தே இருக்க கூடாது அப்படிலாம் பேசுவோம். அது டிராமான்னு தெரிஞ்சு கூட நம்ம பேசிட்டு இருப்போம் இல்லையா? அத பாபா சொல்றாரு, கேள்விக்குறி ஏற்பட்டுருது, ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்கு பதிலா கேள்விக்குறி, ஆச்சரியக்குறி எல்லாம் ஏற்பட்டு விடுகிறது. ஆக சேமிப்பு கணக்கை அதிகப்படுத்துவதற்கான விதி புள்ளி சொல்லி சொல்றாரு. அப்ப இப்ப பாபா சொல்றாரு, உங்களுடைய பொக்கிஷங்கள்லாம், உங்க டைமு, உங்க சுவாசம், பேசி பேசியே ஆவி போயிடும். சில டைம்ல முடிஞ்சு போன விஷயத்த பேசி 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 என்ன பண்ணுவோம், அந்த நேரமே வேஸ்ட் ஆயிருக்கும், அந்த சுவாசமும் வேஸ்ட் ஆயிருக்கும், நம்ம பேசி நம்ம எனர்ஜியும் போயிருக்கும். அந்த
இந்த ஒரு பாயிண்ட் ஞாபகம் இருந்திருந்தா ஃபுல் ஸ்டாப், புள்ளி வைங்க, நாடகம் முடிஞ்சிருச்சு, இதை பத்தி ஏன் பேசணும், முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்ப்போம், பாபான்னு நினைப்போம், இல்ல முரளி படிப்போம். அந்த புத்தியே வராது. நம்ம மாட்டு பேசிக்கிட்டு என்ன பண்ணியிருப்போம், நம்ம எனர்ஜியா போயிருக்கும். பாபா தான் சொல்றாரு, சேமிப்பு கணக்கு அதிகரிக்கிறதுக்கான விதியே பாத்தீங்கன்னா புள்ளி வைக்கணும். நஷ்டம் ஆவதற்கான வழி வந்து நீண்ட கோடு போடுவதாகும், கேள்விக்குறி போடுவதாகும், ஆச்சரியக்குறி போடுவதாகும். எளிதானது எதுன்னு சொல்லி பாபா கேக்குறாரு. பாருங்க, புள்ளி வைக்கிறது ஈஸியா இல்ல சுத்தி வளைச்சு ஆச்சரியக்குறி போடுறது ஈஸியா? புள்ளி வைப்பது தானே அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஆக விதி மிகவும் எளிது. சுவமானம் மற்றும் தந்தையின் நினைவு மற்றும் வீணானவர்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதாகும். அப்ப ரொம்ப ஈஸியான விதி என்னன்னா, ஃபுல் ஸ்டாப் வச்சிருங்க, சுவமானத்துல இருங்க, சுயமரியாதையில இருங்க. நான் யார்? நான் கடவுளால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆத்மா, அவருடைய குழந்தை. நான் சர்வ சக்திவானுடைய குழந்தை, மாஸ்டர் சர்வ சக்திவான். இந்த மாதிரி சொமானத்துல இருங்க. தந்தையின் நினைவுல இருங்க. என்னுடைய அப்பா யாரு பாருங்க, உலகமே அவரை தான் தேடிட்டு இருக்குது, அவரோட குழந்தை நானு. அந்த மாதிரி அவரோட நினைவுல இருங்க. வீணானவைகளுக்கு முற்றுப்புள்ளி வைங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாப்தாதா முன்பும் கூறியிருந்தார், தினமும் அமிர்த வேளையில் தனக்கு தானே 3 நினைவுகள் என்ற புள்ளி திலகம் இட்டு கொண்டீர்களெனில் ஒரு பொக்கிஷம் கூட வீணாகாது. பாபா ஏற்கனவே முறையில சொல்லியிருக்கிறாரு. அமிர்த வேளையில இந்த மூன்று புள்ளி திலகத்தை இட்டுக்கோங்க. ஆத்மா புள்ளி, பரமாத்மா புள்ளி, டிராமா புள்ளி. இந்த 3 புள்ளியை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, திலகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நெற்றி புறத்துல ஒரு ஒரு பொக்கிஷம் கூட வீணாகாதுன்னு பாபா ஏற்கனவே சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு பொக்கிஷம் சேமிப்பாகி கொண்டே செல்லும் சொல்லி சொல்றாரு பாபா. அப்ப ஒரு டைம் கூட வேஸ்ட் ஆகாது, எல்லா பொக்கிஷமும் சேமிப்பாயிட்டே போகும்னு சொல்றாரு. அனைத்து குழந்தைகளின் ஒவ்வொரு பொக்கிஷத்தின் சேமிப்புக்கான சார்ட்டை பாப்தாதா பார்த்தார். பாபா டெய்லி செக் பண்றாரு. இந்த குழந்தை ஞானம் படிக்குதா, இந்த குழந்தை சக்தி வாங்குதா, இந்த குழந்தை என்ன நினைக்குதா, இந்த குழந்தை குணங்களால நிறைஞ்சிருக்குதா, இந்த குழந்தை குஷியா இருக்குதா அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்துனே இருக்கிறாரு. சார்ட்டை பார்த்துனே இருக்கிறாரு. அதுல என்ன பார்த்திருப்பாரு பாபா, என்ன பார்த்திருப்பாரு? இதுவரை எவ்வளவு சேமிப்பாகி இருக்க வேண்டுமோ அவ்வளவு கிடையாது. பாபா பார்த்தாரு மேல இருந்து, இது வரைக்கும் எவ்வளவு சேமிப்பாகணுமோ டைம் பிரகாரம் அவ்வளவு ஆகவே இல்லை. ஏன்னா இவங்கதான் பழச நினைச்சுன்னு கவலைப்பட்டுன்னு ஞானத்தையே மறந்து போயிட்டாங்க, பாபாவையும் மறந்து போயிட்டாங்க. அப்ப எப்படி வந்து உங்களுக்கு சேமிப்பாகும்? அதனால அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நேரம், சங்கல்பம், வார்த்தை வீணாகவும் ஆகிவிடுகிறது. போக போக அவ்வப்போது நேரத்தின் மகத்துவம் குறைந்தே விடுகிறது சொல்லி சொல்றாரு. நேரம் வேஸ்ட் ஆயிடுச்சு, சங்கல்பம் எண்ணம் வேஸ்ட் ஆகுது, ஏன்னா ஏதோ ஓடுது மீட்டர் கணக்குல வேஸ்ட் தாட்ஸ். வார்த்தையும் வீணாகவே பேசிட்டு இருக்கிறாங்க குழந்தைகள். அப்ப போக போக நேரத்தோட மகத்துவம் கூட குறைஞ்சிருச்சு. டைம் தானே எப்பயும் போல சாப்பிட்றது, தூங்குறது, வேஸ்டா கதை பேசுறது, இப்படியே ஓடிட்டு இருக்குது. டைமை பத்தி மகத்துவமே தெரியல சொல்லி சொல்றாரு. ஒருவேளை நேரத்தின் மகத்துவம் சதா நினைவில் இருந்தால், வெளிப்படையாக இருந்தால், நேரத்தை இன்னும் அதிகமாக வெற்றியுடையதாக ஆக்க முடியும் சொல்லி சொல்றாரு. ஒருவேளை டைமோட மகத்துவம் நினைவு இருந்தா, இது சங்கமேகம், பாபா நமக்கு அடிச்சிட்டாரு, நம்ம பாபாவை அடி அடியில நினைக்கணும், பல மடங்கு கோடி வருமானம், இந்த நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு இருந்தா, வெளிப்படையாக இருந்தா, நேரத்தை இன்னும் அதிகமாக வெற்றியுடையதாக ஆக்க முடியும்னு சொல்லி பாபா சொல்றாரு. முழு நாளும் சாதாரண ரூபத்தில் நேரம் சென்று விடுகிறது சொல்லி சொல்றாரு. ஃபுல் டே பார்த்தோம்னா வேஸ்டா பேசிட்டு ஓட்டிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. சாதாரணமா ஏந்திரிச்சது, நம்ம முன்னாடி எப்படி இருந்தோம், சாதாரணமா ஏந்திருப்போம், சாதாரணமா சாப்பிடுவோம், சாதாரணமா தூங்குவோம், சாதாரணமா கதை பேசுவோம், அப்படியே போயிட்டு இருக்குது. இப்பயும் அதே மாதிரி போயிட்டு இருக்குது சொல்லி பாபா சொல்றாரு. கெட்ட வழியில இல்ல, ஆனா கெட்ட வழியில போல குழந்தைகள், ஏன்னா கர்மத்தினுடைய ஆழம்லாம் தெரிஞ்சு போச்சு இல்லையா. கெட்ட வழியில எந்த வேலையும் செய்யல, சாதாரணமா கழிக்கிறாங்க பொழுத, சாதாரணமா தூங்குறது, சாப்பிடுறது, அப்படி போகுதுன்னு சொல்றாரு. அதே போன்று சங்கல்பமும் கெட்டதல்ல. அது மாதிரி அவங்க எண்ணம் கூட கெட்டதெல்லாம் யோசிக்கிறது இல்ல, சுபபாவனை தான் வைக்கிறாங்க. ஆனால் வீணானவைகள் சென்றுடுகிறது. ஆனா வேஸ்டா ஏதோ வந்து நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதாவது நடக்காதெல்லாம் நினைச்சுட்டு இருப்பாங்க, நடந்து முடிஞ்சதை கூட நினைச்சுன்னு உட்காந்துருப்பாங்க. இந்த மாதிரி சங்கல்பம் கூட வேஸ்ட் ஆகுதுன்றார். 1 மணி நேரத்திற்கானதை சோதனை செய்யுங்கள். ஒவ்வொரு 1 மணி நேரமும் நேரம் மற்றும் சங்கல்பம் எவ்வளவு சாதாரணமாக செல்கிறது. பாபா சொல்றாரு, 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணுங்க, நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், 1 மணி நேரமா நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், என்னோட டைம் எப்படி போச்சு, நான் எனக்கு வந்து எண்ணம் எப்படி போச்சு, நான் வந்து எண்ணம் சொல் செயல் எப்படி இருந்தது, டைம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் செக் பண்ணுங்க. எவ்வளவு சாதாரணமாக செல்கிறதுன்ட்டு பாருங்க. சேமிப்பு ஆவதே கிடையாது சொல்லி பாபா சொல்றாரு. பாபா மேல இருந்து பார்த்துட்டு சொல்றாரு, நம்ம சொல்லல, பாபா சொல்றாரு, அவரே பார்த்து சொல்றாரு, சேமிப்பாவதே கிடையாதுன்ட்டு. பிறகு பாப் தாதா கையையும் கொடுக்கின்றார், சைகையும் கொடுக்கின்றார். பிறகு நமக்கு பாபா வந்து முரளி மூலமாவும் சொல்றாரு, சைகையும் கொடுக்குறாரு. ஆனால் பாப் தாதாவிற்கு அதிக ஆறுதல் கொடுக்கிறீர்கள். ஆனா நம்ம முரளி படிச்சுட்டு பாபாவுக்கு நம்மளே என்ன சொல்லுவோம், அவருக்கு அதிக ஆறுதல் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், பாபா சிறிதுதான் இந்த மாதிரி சங்கல்பம் இருக்கிறது, அவ்வளவுதான் பாபா, கொஞ்சம் தான் டைம் வேஸ்ட் ஆச்சு, கொஞ்சம் தான் நான் வந்து இந்த மாதிரி சங்கல்பம் வேஸ்ட் ஆயிடுச்சு,
சிறிதுதான் சங்கல்பம் செல்கிறது, சம்பூர்ணம் ஆகிவிடுவோம். கடைசியா நாங்க மாறிடுவோம் பாபா. கடைசியா உங்களுக்கு சமானமா வந்துருவோம், உங்க கூடவே வந்துருவோம், சரியாகி விடுவோம். இன்னும் கடைசி நிலை வரவில்லை, சிறிது காலம் இருக்கிறது அப்படிலாம் சொல்றோமா பாபாட்ட. பாபா இன்னும் கடைசி நேரம் வரல, வினாசம்லாம் இன்னும் வரல பாபா, அதுக்குள்ளார நாங்க மாறிடுவோம், சிறிது காலம் இருக்குது பாபா, சரியான நேரத்தில் சம்பனமாகிவிடுவோம். ஆனால் பாப் தாதா அடிக்கடி கூறுகின்றார். ஆனா பாபா என்ன சொல்றாரு, நீண்ட கால சேமிப்பு தேவை குழந்தைகளே. நீங்க நினைச்ச மாதிரி கடைசியில மாறிக்கலாம் அப்படிலாம் கிடையாது. நீண்ட காலம் சேமிப்பு பண்ணணும். நீண்ட காலம் நீங்க சேமிச்சாதான் கடைசி நேரத்துல சேமிப்பு கணக்குல சம்பனம் ஆகிவிடுவோம் அப்படிலாம் இருக்காதீங்க. கடைசி நேரத்தின் சேமிப்பு கணக்கில் சம்பனம் ஆகிடுவோம், நேரம் வரும்போது ஆகிவிடுவோம் என்பதெல்லாம் கிடையாது சொல்றாரு. நீண்ட கால சேமிப்பு நீண்ட காலம் நடைபெறும் சொல்லி பாபா சொல்றாரு. நீண்ட கால சேமிப்பு இருந்தாதான் நீண்ட காலம் நடைபெறும் சொல்றாரு. ஆசி அடையும் விஷயத்தில் நான் லட்சுமி நாராயணன் ஆவேன் என்று அனைவரும் கோருகிறீர்கள். பாபா வந்து எல்லாம் என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க, லட்சுமி நாராயணன் ஆக போறீங்களான்னு கேட்டா உடனே எல்லாரும் கையத்துக்குவோம் இல்லையா. ஆசி அடையும் விஷயத்துல மட்டும் சொல்றீங்க இல்லையா, நான் லட்சுமி நாராயணன் ஆவேன், நான் சொர்க்கத்துல ஃபர்ஸ்ட்லயே போவேன் அப்படின்னு எல்லாரும் சொல்றீங்க இல்லையா. ஒருவேளை திரேதாயுகத்தில் வருவீர்களான்னு கேட்டா கை உயர்த்த கூறினால் யாருமே கை உயர்த்துவது கிடையாது. திரேதாயுகத்துல ராமர் சீதையா வருவீங்கன்னு கேட்டா யாரும் கை உயர்த்த மாட்டாங்க. லட்சுமி நாராயணன் ஆவீர்களான்னு கேட்டா உடனே அனைவரும் கை உயர்த்துகிறீர்கள். நீண்ட கால சேமிப்பு கணக்கு இருந்தால்தான் முழு ஆசி கிடைக்கும் சொல்லி சொல்றாரு பாபா. இப்ப சொல்றாரு பாருங்க, நீண்ட காலம் நீங்க வீக்கே ஆகி ஆரம்ப 1 வருஷம் 2 வருஷம் அந்த ஞானம் புரியறதுக்கு கொஞ்சம் டிலே ஆனாலும் 1 வருஷம் கழிச்சாவது முயற்சி தீவிரமாகணும் இல்லையா. அப்படியே பழையபடியே இருந்தா என்ன அர்த்தம். நீண்ட காலம் சேமிப்பு செய்யணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. நீண்ட காலமா நீங்க சுயராஜ்ய அதிகாரியா இருக்கணும், நீண்ட காலம் பாபாவை நினைக்கணும், நீண்ட காலம் சக்திகள் குணங்கள்லாம் சேமிச்சு வைக்கணும். அப்பதான் அங்க நீண்ட கால ராஜ்ய பாக்கியம் கிடைக்கும். அப்பதான் சத்தியுகத்துல இருந்தே ஃபர்ஸ்ட்ல இருந்தே வர முடியும், முழு ஆஸ்தி உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி சொல்றாரு. சிறிதளவு சேமிப்பு இருக்கிறது எனில் முழு ஆஸ்தி எப்படி கிடைக்கும் சொல்லி கேக்குறாரு. அப்ப சிறிதளவு தான் சேமிப்பு பண்ணேன், ஏதோ அரைகுறையா பாபாவை நினைச்சேன், ஏதோ பிகே ஆகி கொஞ்ச காலம் தான், உடனே விநாசம் வந்துருச்சுன்னா என்ன பண்ண முடியும். இப்ப நாளைக்கே விநாசம் வந்துச்சுன்னா நம்மள என்ன சேமிச்சிருப்போம், அதான் கேக்குறாரு. சிறிதளவு சேமிப்பு இருக்குன்னா முழு ஆஸ்தி எப்படி கிடைக்கும். அப்ப சொர்க்கத்துக்கு ஃபர்ஸ்ட்ல எப்படி வருவீங்க, திரேதாயுகத்துலதான் வருவீங்கன்னு சொல்றாரு. ஆகையால் அனைத்து பொக்கிஷங்களையும் எவ்வளவு சேமிக்க முடியுமோ அவ்வளவு இப்போதுல இருந்தே சேமிப்பு செய்யுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப என்னைக்கு பிகே ஆனனோ அன்னில இருந்தே நம்ம முயற்சி பண்ண ஆரம்பிச்சிடணும். எவ்வளவு சேமிக்க முடியுமோ அவ்வளவு இப்போல இருந்தே சேமிங்க. 3 புள்ளி போடுங்க. ஆத்மா பரமாத்மா டிராமா போட்டுட்டு பாபாவை நினைச்சிட்டே இருங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இந்த கேள்விக்குரிய ஆச்சரியக்குரியெல்லாம் போடாதீங்க, சொமானத்துல இருங்க, தந்தையோட நினைவுல இருங்க, வீணானதுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருங்கன்னு சொல்லி சொல்லிட்டாரு. இத மாதிரி பண்ணிட்டே இருந்தா நிறைய சேமிப்பாகும்னு சொல்றாரு. இப்போதிலிருந்தே சேமிப்பு செய்யுங்கள், ஏற்பட்டு விடும் வந்து விடும் இவ்வாறு டும் டும் என்று கூறாதீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. அதை பாபா ஏற்பட்டு விடும் பாபா, வந்து விடும் பாபான்னு அந்த டும் டும்ன்ற வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்கன்னு சொல்லி சொல்றாரு. செய்தே ஆக வேண்டும் என்பதுதான் திடத்தாகும். கண்டிப்பா பண்ணியே ஆகணும். இன்று இல்லை இப்போது இல்லையேல் எப்பொழுதும் இல்லை. அந்த ஸ்லோகன் ஞாபகம் வச்சுக்கணும். இன்னைக்கு நான் மாறலைன்னா என்னைக்கு மாறுறது, இன்னைக்கே நான் அமிர்த வேலை பண்ணலன்னா இப்ப இன்னைக்கு அமிர்த வேலை பண்றது. அமிர்த வேலையில அமரும் போது நல்ல ஸ்திதியில் அமர்கிறீர்கள். காலையில எழுந்திருக்கிறீங்க 4 மணிக்கு, உட்காரும்போது நல்லாதான் உட்காருறீங்க. உள்ளத்தில் மிகவும் நல்ல உறுதிமொழியெல்லாம் செய்கிறீர்கள். இதை செய்வேன், இவ்வாறு செய்வேன், அதிசயம் செய்து காட்டுவேன், இது நல்ல விஷயம்தான் சொல்லி பாபா சொல்றாரு. காலையில எழுந்து சொல்லுவோம், நான் இன்னைக்கு ஃபுல் டே பாபா நினைவுல இருக்க போறேன், டிராபிக் கண்ட்ரோல் ஒழுங்கா செய்ய போறேன், பாபா நினைவுல சமைக்க போறேன், கர்ம யோகியா இருக்க போறேன், பாபா நினைவுல நடந்தாலும் பரிஸ்தா சுற்றினாலும் பரிஸ்தாவா இருக்க போறேன்லாம் நல்லா நம்ம வந்து சங்கல்பம் செய்வோம். நல்ல விஷயம்தான் சொல்றாரு பாபா. சிரேஷ்ட சங்கல்பம் செய்கிறீர்கள். ஆனால் பாப்தாதா கூறுகின்றார், இது போன்ற அனைத்து உறுதிமொழிகளையும் செயலில் கொண்டு வாருங்கள். குழந்தைகளே நினைச்சா மட்டும் போதாது, அதை செயல்ல காட்டணும் இல்லையா. ரொம்ப காலையில சொல்றீங்க அவ்வளவுதான், அதுக்கப்புறம் மறந்தே போயிடுறீங்களே சொல்றாரு பாபா. இந்த மாதிரி உறுதிமொழிலாம் செயல் கொண்டு வாருங்கள். ஏன்னா பாபா மேல இருந்து பார்த்துட்டு சொல்றாரு, எல்லாம் சொல்றது மட்டும்தான் செய்யறது கிடையாதுன்னு சொல்றாரு. உறுதிமொழி மட்டுமே செய்யாதீர்கள், என்ன உறுதிமொழி செய்கிறீர்களோ அதை மனம் சொல் மற்றும் செயலில் கொண்டு வாருங்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. குழந்தைகள் மிக நல்ல நல்ல சங்கல்பங்கள் செய்கிறீர்கள். காலையில எழுந்து நல்ல எண்ணங்கள்லாம் உருவாக்குறீங்க. பாப்தாதா அந்த நேரத்தில் குஷி அடைகின்றார். பாப்தாதா கூட பாக்குறாரு, இந்த குழந்தை நிறைய இதெல்லாம் பிளான்லாம் பண்ணுது, முழு நாளுக்கும் சார்ட் எல்லாம் பக்காவா பிளான் பண்ணுதுன்னு குஷி அடைகிறாரு. ஏனெனில் தைரியம் வைக்கிறீர்கள் அல்லவா, தைரியம் கூட வைக்கணும்ல, அதுவே ஒரு பெரிய விஷயம், அடி எடுத்து வைக்கிறீங்க இல்லையா அப்படின்னு சொல்றாரு. இவ்வாறு ஆவேன், இதை செய்வேன், மிக நன்றாக தைரியம் வைக்கிறீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. தைரியத்தை பார்த்து பாப்தாதா குஷி அடைகின்றார்.
நம்ம தைரியத்தை பார்த்து பாபா குஷி அடைகிறாராம். ஆனால் காரியத்தில் கொண்டு வரும்போது அவ்வப்போது என்று ஆகிவிடுகிறது சொல்லி சொல்றாரு. ஆனா காரியத்துல பாருங்க வரும்போது எப்பயாவது ஒரு தடவை தான் என்ன நினைக்கிறீங்க, அப்பப்ப மறந்து போயிடுறீங்கன்றாரு பாபா. உறுதிமொழி கொடுப்பது மிக எளிது, ஆனா சொல்றது ஈஸி, எல்லாருக்கும் செய்யறதுதானே கஷ்டம். ஆனால் காரியத்தில் கொண்டு வருவது என்றால் உறுதிமொழி கடைபிடிப்பதாகும் சொல்லி சொல்றாரு. நீங்க உறுதிமொழி கொடுத்துட்டீங்கன்னா அதை கடைபிடிக்கணும்ன்றாரு. உறுதிமொழி செய்பவர்கள் பலர் இருக்கின்றனர், ஆனால் கடைபிடிப்பவர்கள் நம்பர்வாராக ஆகிவிடுகின்றனர் சொல்லி சொல்றாரு. பிகேஸ்லயே உறுதிமொழி கொடுக்கறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனா கடைபிடிப்பவங்க நம்பர்வாரா தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஆக சங்கல்பம் மற்றும் செயல், திட்டம் மற்றும் நடைமுறை இரண்டையும் சமமாக ஆக்குங்க சொல்லி சொல்றாரு. அதனால இப்ப எண்ணம் உருவாக்குறது, அப்புறம் செயல் செய்யறது, இதனுடைய பிளான் போடுறது மற்றும் நடைமுறையில பிராக்டிக்கலா நீங்க செய்யறது, பிளானும் நடைமுறையும் ரெண்டையும் சமமா ஆக்குங்கன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப காலையில நம்ம எண்ணம் உருவாக்குறோம், ஆனா அதை செய்யறோமா, நாள் முழுதும் செய்யறோமான்றத செக் பண்ணுங்கன்றாரு. ஆக்க முடியும் அல்லவா சொல்லி பாபா கேக்குறாரு. வியாபாரிகள் வந்திருக்கிறீர்கள், இப்ப பிசினஸ்காரங்க எல்லாம் வந்திருக்கிறீங்களா, வியாபாரிகள் வியாபாரம் செய்வதை அறிவீர்கள் அல்லவா. இப்ப வியாபாரம்லாம் உங்களுக்கு, வியாபாரம் பண்றவங்களுக்கு ஈஸி பாபா நினைக்கிறது. சேமிப்பு செய்வதை அறிவீர்கள் தானே, வியாபாரிகளுக்கு எப்படி சேமிக்கணும்னு தெரியும் இல்லையா. இன்ஜினியர் மற்றும் விஞ்ஞானிகளும் நடைமுறையில் காரியம் செய்கின்றனர் சொல்லி பாபா சொல்றாரு. கிராமத்தை சார்ந்தவர்களை பாப்தாதா ஆட்சியாளர் என்று கூறுகின்றார். கிராமத்துல இருந்து வர்றவங்கள பாபா என்ன சொல்றாருன்னா ஆட்சியாளர்னு சொல்றாரு. ஏனெனில் இவர்கள் சேவை செய்யவில்லை எனில் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது சொல்லி சொல்றாரு. இந்த கிராம வர்க்கத்தவர்கள் சேவை செய்யலைன்னா யாருமே ஒன்றும் செய்ய முடியாது சொல்றாரு. ஏன்னா அந்த அளவுக்கு சேவை செய்யறாங்க. ஆக வந்திருக்கக்கூடிய 3 வர்க்கத்தினர்களும் செயல் செய்யக்கூடியவர்கள் சொல்றாரு. இன்ஜினியர், விஞ்ஞானிகள், கிராம வர்க்கம், அவங்க 3 பேருமே செயல் செய்யக்கூடியவர்கள் சொல்லி சொல்றாரு. வெறுமனே கூறக்கூடியவர்கள் அல்ல. அவங்கெல்லாம் வெறுமனே வாயால சொல்ல மாட்டாங்க, செஞ்சு காட்டுவாங்க, செய்யக்கூடியவர்கள் சொல்லி பாபா சொல்றார். எனவே அனைத்து உறுதிமொழிகளையும் செயல்படுத்தக்கூடிய ஆத்மாக்கள் தானே, அல்லது வெறும் உறுதிமொழி செய்பவர்களா? உறுதிமொழி செய்யும் நேரத்தில் பாப்தாதாவிடம் தைரியம் காண்பித்து குஷிப்படுத்தி விடுகிறீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. உறுதிமொழி மட்டும் நல்லா கொடுக்குறீங்க தைரியமா, பாபா குஷியாயிடுறாரு சொல்றாரு பாபா. பாப்தாதாவிடம் ஒவ்வொரு குழந்தையின் உறுதிமொழியின் கோப்பு ஃபைல் இருக்கிறது. சூட்சும வதனத்துல நம்ம கொடுத்த உறுதிமொழி, பாபா நான் மாறிடுவேன் பாபா, நாளையில இருந்து நான் கோவப்பட மாட்டேன், நான் அப்படி மாறிடுவேன், நான் ஃபுல்லா அமிர்த வேலையில இருந்து தூங்க போற வரைக்கும் ஆஞ்ஞாக்காரியா இருந்து எல்லா கட்டளையும் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்லாம் உறுதிமொழி கொடுத்துருக்கிறீங்க. அந்த ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குது. அங்கு வதனத்தில் உறுதிமொழிக்கான கோப்பு வைப்பதற்கு அலமாரி அல்லது இடத்திற்கான விஷயமே இல்லை. சூட்சும வதனத்துல அங்க அலமாரி எல்லாம் கிடையாது ஃபைல் வைக்கிறதுக்கு. அவ்வப்போது தனது அலௌகீக டிவியில பாப்தாதா திறக்கின்றார். அங்க ஒரு டிவி இருக்கான், அலௌகீக டிவி இருக்கான், அதுல பாபா திறந்து திறந்து பாக்குறாராம். சதா திறக்க மாட்டாராம், அவ்வப்போது திறக்கின்றார் எனில் கேட்க முடிகிறது சொல்லி சொல்றாரு. எப்பயாவது அதை பார்த்தாலே அவரால் கேட்க முடியுதான். தங்களுக்குள் என்ன உரையாடி கொள்கிறீர்கள் என்பதையும் கேட்கின்றார். அமிர்த வேலையில நமக்குள்ளாரே நம்ம என்னென்ன பேசிக்கிட்டு இருந்தோம், இன்னைக்கு பாபா நான் இதை செய்ய போறேன், அதை செய்ய போறேன், இப்படி சாதிக்க போறேன்ட்டு நம்ம பேசுனதெல்லாம் பாபா கேட்டுட்டு இருந்தாராம். ஆகையால் பாப்தாதா கூறுகின்றார், வீணானவளை சேமிப்பு கணக்கில் சேமியுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப வீணானதெல்லாம் சேமிப்பு கணக்கா மாத்திருங்க, வேஸ்ட் எல்லாம் பெஸ்டா மாத்துங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பிராமணன் என்றாலே அலௌகீகம். நம்ம இப்ப பிகே ஆயிட்டாலே நமக்கு அலௌகீக பிறவி கிடைச்சிருச்சு. நம்ம சாதாரண லௌகீகம் கிடையாது. இப்ப நம்மளுடைய அப்பா சிவ பாபா, அம்மா பிரம்மா பாபா, நம்ம ஃபேமிலியா பிகே ஃபேமிலி அலௌகீகமா மாறிப்போச்சு. உலகமே நம்ம குடும்பம். இந்த தனிப்பட்ட ஒரு எல்லைக்குட்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தோம்லையே, அதெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அலௌகீகமா மாறிடுச்சு. பிராமண வாழ்க்கையில் மகத்துவம் மிகவும் உயர்ந்தது சொல்லி சொல்றாரு. இப்ப பிகே ஆயிருக்கீங்க இல்லையா, அந்த லைஃப் பாருங்க எவ்வளவு பெரிய உயர்ந்த வாழ்க்கையை தெரியுமா. உலகத்துக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, இறைவனுக்காக சேவை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. எவ்வளவு மகத்துவம் அந்த பிராமண வாழ்க்கைக்குன்னு சொல்றாரு. பிராப்திகள் மிகவும் உயர்ந்தது. இப்ப பிராப்திகளும் உயர்ந்த பிராப்திகள், சுவமானம் கூட உயர்ந்தது. மற்றும் சங்கமத்தின் நேரத்தில் பாபாவின் குழந்தையாக ஆவதும் உயர்ந்ததிலும் உயர்ந்த பல கோடி மடங்கு பாக்கியமாகும் சொல்றாரு. இந்த சங்கம யுகத்துல பகவானுடைய குழந்தையா இருக்கிறோம் பாருங்க, அது எவ்வளவு பெரிய பல கோடி மடங்கு பாக்கியம் சொல்றாரு. ஆகையால் பாப்தாதா கூறுகின்றார், ஒவ்வொரு பொக்கிஷத்திற்கும் மதிப்பு கொடுங்கள் சொல்லி சொல்றாரு. இப்ப ஒவ்வொரு பொக்கிஷம், எண்ணம், சொல், செயல், சங்கல்பம், குஷி எல்லாமே பொக்கிஷம் தான், அது எல்லாத்துக்கும் மதிப்பு கொடுங்கன்னு சொல்லி சொல்றாரு. சொற்பொழிவின் போது மற்றவர்களுக்கு சங்கமயுகத்தின் மகிமை எவ்வளவு கூறுகிறீர்கள். இப்போ சொற்பொழிவாற்ற சொன்னா எல்லாருமே என்ன பண்றீங்க, இந்த சங்கமயுகம் எவ்வளவு மதிப்பு வாய்ந்தது தெரியுமா, இந்த ஒரு நொடியும் வேஸ்ட் பண்ணக்கூடாது, மத்தவங்க புரிய வைக்கிறீங்க நீங்க சொல்றாரு. சங்கமயுகத்தின் மகிமை கூறுங்கள் என்று ஒருவர் உங்களுக்கு தலைப்பு கொடுத்தால் எவ்வளவு நேரம் செய்ய முடியும், 1 மணி நேரம் செய்ய முடியுமா, ஆசிரியர்கள் கூறுங்கள் சொல்லி கேக்குறாரு. ஆசிரியர்கள்லாம் சொல்லுங்க,
சங்கமயுகம்னு ஒரு தலைப்பு கொடுத்துட்டா எவ்வளவு நேரம் பேசுவீங்கன்ட்டு. யாரால் செய்ய முடியுமோ அவர்கள் கையை உயர்த்துங்கள் சொல்லி பாபா சொல்றார். ஆக எவ்வாறு மற்றவர்களுக்கு மகத்துவம் கூறுகிறீர்களோ மகத்துவம் மிகவும் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள். மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணும்போது எல்லாருமே நல்லா தான் அட்வைஸ் பண்ணுவோம் இல்லையா? நமக்குன்னு வந்தாதான் நம்ம அதை அப்படியே விட்டுருவோம், கோட்டை விட்டுருவோம். அதான் பாபா சொல்றாரு, மற்றவர்களுக்கு மகத்துவம் சொல்ல சொன்னா நல்லா சொல்றீங்க, அறியவில்லை என்று பாப்தாதா கூற மாட்டார். அது தெரியலன்னு சொல்ல மாட்டாரு, கூற முடிகிறது எனில் அறிந்திருக்கிறீர்கள். அப்ப மகத்துவம் நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. எல்லாருக்குமே சங்கமேகத்தினுடைய மகத்துவம் தெரிஞ்சிருக்குது, கூற முடியுது மத்தவங்களுக்கு, அதனால் தான் கூற முடிகிறது. ஆனால் அது அமிழ்ந்து விடுகிறது சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க எல்லாருக்கும் சொல்றீங்க, ஆனாலும் சங்கமேகத்தின் மகிமை அடிக்கடி மெர்ஜ் ஆயிடுதுன்னு சொல்லி சொல்றாரு. வெளிப்படையான ரூபத்தில் நினைவு இருக்க வேண்டும். ஆக எப்பொழுதுமே வெளிப்படையான ரூபத்துல இருக்கணும். நான் எந்த யுகத்துல இருக்கேன்? சங்கம யுகத்துல இருக்கிறேன். நீ எனக்கு யாரு இருக்கிறாங்க? எனக்கு கடவுளே என்னை செலக்ட் பண்ணியிருக்கிறாரு. அதெல்லாம் ஞாபகம் இருக்கணும். அடிக்கடி மறந்து போயிடுறீங்கன்றாரு. அது சில நேரம் குறைந்து விடுகிறது, சில நேரம் அதிகமாக இருக்கிறது. முரளி படிக்கும் போது மட்டும் அப்படியே புஷ்ன்னு ஏறும், அப்படியே பயங்கரமா பாபாவே எனக்கு சொல்லிட்டாரு, என்னதான் சொல்லிட்டு இருக்காருன்ட்டு அப்படியே அப்படியே ஏறும் நமக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா புஷ்ஷுன்னு ஆயிடும். அதான் பாபா சொல்றாரு, சில நேரம் அதிகமா இருக்கு, சில நேரம் குறைந்து விடுகிறது. ஆக தனது ஈஸ்வரிய போதை வெளிப்படையாக வைத்துக் கொள்ளுங்கள் சொல்லி சொல்றாரு. ஆக எப்பயுமே நான் ஈஸ்வரனுடைய குழந்தை, பகவானே என்ன குழந்தையா செலக்ட் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் அந்த போதை வெளிப்படையா வைத்துக் கொள்ளுங்கள். ஆம், நான் ஆகிவிட்டேன் என்று இருக்கக்கூடாது. நடைமுறையில் இருக்கின்றேன் என்பது வெளிப்படையான ரூபத்தில் இருக்க வேண்டும் சொல்லி சொல்றாரு. இப்பவே நான் அப்படிதான், நான் பரிசாவா இருக்கிறேன், அந்த வெளிப்படையான ரூபத்துல நீங்க இப்பவே இருக்கணும்னு சொல்றாரு. நிச்சயம் இருக்கிறது, ஆனால் நிச்சயத்தின் அடையாளம் ஆன்மீக போதையாகும் சொல்லி சொல்றாரு. யாருக்கு நிச்சயம் இருக்குதோ அவங்க முகத்துல அந்த ஆன்மீக போதை தெரியும்னு சொல்றாரு. அதுதான் அடையாளமா இருக்கும். எனவே முழு நேரம் போதை இருக்க வேண்டும். நாள் முழுதும் அந்த போதை இருக்கணும். காலையில பாபா கூட சொல்லுவார்ல, போட்டோ எடுத்தா ஒவ்வொரு நேரத்துக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கிறாங்க எங்க குழந்தைங்கன்ட்டு சொல்லுவாரு. அப்ப முகம் மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா? எப்பயுமே காலைல இருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த ஆன்மீக போதை முகத்துல தெரியணுன்றாரு. ஆன்மீக போதை என்றது என்னன்னா, நான் யார்? இந்த போதை வெளிப்படையான ரூபத்தில் இருந்தால் ஒவ்வொரு வினாடியும் சேமிப்பாகி கொண்டே இருக்கும்னு சொல்லி சொல்றாரு. உங்களுக்கு நான் யாருன்றது இந்த ஞாபகம் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு வினாடியும் உங்களுக்கு சேமிப்பாகும்னு சொல்றாரு. நான் யாரு? நான் ஆத்துமா, நான் பகவானுடைய குழந்தை. பரம்பிதா பரமாத்மா சிவன் என்ன தேர்ந்தெடுத்திருக்கிறாரு, உலக மாற்றத்திற்கான கருவியா நிமித்தமா என்ன தேர்ந்தெடுத்திருக்கிறாருன்னு நினைச்சாலே எவ்வளவு போதை வரும். நான் இறை மாணவன், எவ்வளவு சொமானங்கள் இருக்குது, எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தாலே எங்கேயோ போயிடும் இல்லையா? போதை அப்படி இருக்கும். பாபா சொல்றாரு. ஆக இன்று பாப்தாதா சேமிப்பு கணக்கை பார்த்தார். ஆகையால் இன்று விசேஷ கவனம் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார். பாபா காலையிலேயே பார்த்துட்டாரு, சேமிப்பு கணக்கை பார்த்தாரு, ஒண்ணுமே இல்லை, ஒழுங்காவே இல்லை யாருக்கும். அதனாலதான் நமக்கு இன்னைக்கு விசேஷமா அட்டென்ஷன் ஏற்படுத்திட்டு இருக்கிறாரு. குழந்தைகளே செக் பண்ணுங்க, ஒரு நாள் ஃபுல்லா வேஸ்டா போகுது, அதனால செக் பண்ணுங்க, சேமிப்பு கணக்கு பாருங்கன்னு சொல்றாரு. நேரத்தின் முடிவு என்பது திடீரென நடக்கும். திடீர்னு விநாசம் வந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க சொல்லி கேக்குறாரு. நீங்க சம்பன்னமா ஆகி எல்லாருக்கும் கொடுக்கணும் இல்லையா? கடைசி நேரத்தின் காட்சி சாட்சியா இருந்து நடிக்கணும்னு சொல்லியிருக்காருல்ல, யாருக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுக்கணும், அந்த அளவுக்கு நீங்க சேமிப்பு வைக்கணும்னு சொல்லி போன வாரம் முரளியில சொல்லியிருந்தாரு. அப்ப பாருங்க, நம்ம நேரம் வருவதை தெரிந்து கொண்டு தகுந்த நேரத்தில் சரியாகிவிடும் என்று யோசிக்காதீர்கள். டைம் வந்தா டைம் வரப்போகுதுன்ட்டு நாங்க தெரிஞ்சுக்கிட்டு உடனே நாங்க சரியாயிடுவோம், அப்படிலாம் யோசிக்காதீங்கன்றாரு. யார் நேரத்தை ஆதாரமாக நினைக்கிறார்களோ நேரம் சரியாக்கிவிடும், அல்லது தகுந்த நேரத்தில் நடந்துவிடும். அவர்களுக்கு ஆசிரியர் யார்? இப்ப யாரு நேரம் மாத்தி வைக்குதோ நேரமே அவங்கள மாத்தும். நேரம் தான் அவங்கள சம்பன்னமாக்கும். நேரம் வந்தது மாறிட்டாங்க, நேரம் வந்தது அமிர்த வேலை ஏந்திருக்கிறாங்க, வேற வழி இல்லாம ஏந்திருக்கிறாங்க, வேற வழி இல்லாம ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்றாங்கன்னா நேரம் அவங்கள மாத்துதுன்னா அவங்களுக்கு ஆசிரியர் நேரம் தான், நான் கிடையாதுன்னு சொல்றாரு. பரமாத்மா சொல்லும் போதே நம்ம கேட்டோம்னா பாபா தான் நமக்கு டீச்சர். பாபா சொல்லாம டைம் நம்மள மாத்துதுன்னா அப்ப நமக்கு யார் டீச்சர் கேக்குறாரு பாபா. உங்களுக்கு டைம் டீச்சரா அல்லது சுயம் பரமாத்மாவான்னு சொல்லி கேக்குறாரு. பரமாத்மாவிடமிருந்து சம்பன்னமாக முடியவில்லை, நேரம் சம்பன்னம் ஆக்கிவிடும் சொல்லி சொல்றாரு. இப்ப பாபா சொல்லும் போது சம்பன்னமாக முடியல நம்மளால, பாபா சொல்லும் போதே கேட்கல, ஏன்ச்சு ஒழுங்கா யோகா பண்ணல, ஒழுங்கா நம்ம மாறலைன்னா அப்ப டைமே நம்மளை மாத்திரும்னு சொல்லி சொல்றாரு. இவர்களை என்ன கூறுவது? நேரம் உங்களுக்கு மாஸ்டரா அல்லது பரமாத்மா உங்களுக்கு ஆசிரியரான்னு சொல்லி கேக்குறாரு. நாடகப்படி நேரம் உங்களுக்கு கற்பிக்குமா அல்லது நேரத்தின் ஆதாரத்தில் மாற்றம் ஏற்படுமான்னு சொல்லி கேக்குறாரு.
அப்ப நாடகம் உங்களை மாத்துமா? நேரத்தின்படி உங்களுக்கு ஆசிரியர் அதுதான் உங்களுக்கு கற்பிக்குமான்னு சொல்லி கேக்குறாரு. பிராப்தியும் தகுந்த நேரத்தில் தான் கிடைக்கும் என்பதை பாப்தாதா அறிவார். ஏனெனில் நேரம் ஆசிரியராக இருக்கிறது. இப்ப நீங்க நேரத்தை ஆசிரியரா வச்சுட்டீங்கன்னா அந்த பிராப்தி கூட அந்த தகுந்த நேரத்துல தான் கிடைக்கும். இப்ப நீங்க முயற்சியே பண்ணலன்னா அப்ப துவாபர யுகத்துல தான் நீங்க பொறப்பீங்க. அப்ப நீங்க உங்களுக்கு சத்தியுகமும் வர முடியாது, திரேதாயுகமும் வர முடியாது. ஏன்னா பாபா ஆசிரியரா இருக்கும்போது நம்ம ஒழுங்கா பாபா பேச்சு கேட்டோம்னா சத்தியுகம் போக முடியும். நேரம் ஆசிரியரா இருந்தோம்னா அப்ப டைம் வரும்போது எல்லாரும் உலகமே மாறும். உலகமே பாபாவை ஏத்துக்கும் போது நம்ம பாபாவை ஏத்துக்கிட்டோம்னா அப்ப என்ன ஆகும்? நேரம் தான் நமக்கு ஆசிரியர் ஆயிடும் இல்லையா? அதான் சொல்றாரு, நேரம் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது. ஆனா இப்போ டைமே உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்குது, நீங்க எப்ப மாறுவீங்கன்ட்டு. நீங்க தான் நேரத்தினுடைய படைப்பு. படைப்பு உங்களுடைய படைப்பு தான் நேரம். நீங்க தான் அதை படைக்கணும். நீங்க நினைக்கும் போதுதான் அந்த உலகம் விநாசம் ஆகணும். உங்களுடைய மாற்றம் தான் முழு உலக மாற்றம் ஏற்படணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. நேரம் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது சொல்லி சொல்றாரு. இப்ப டைமே உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கு. நீங்கள் நேரத்தை எதிர்பார்க்காதீர்கள். நீங்க விநாசம் வரட்டும் பாபா, அது வரைக்கும் நான் கொஞ்சம் அப்படியே இருந்துக்கிறேன், பொறுமையா முயற்சி பண்றேன்னு இருக்கக்கூடாது. நீங்க நேரத்தை எதிர்பார்க்காதீங்க, அது படைப்பாகும். நேரம் உங்களுடைய படைப்பு. அது டைம் நீங்க படைக்கிறீங்க, அது உங்களை படைக்கல. நீங்கள் மாஸ்டர் படைப்பவர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. படைப்பவரை படைப்பு எதிர்பார்க்க வேண்டும். மாஸ்டர் படைப்பவர்களாகிய நீங்கள் நேரத்தை எதிர்பார்க்காதீர்கள் சொல்லி சொல்றாரு. டைம் வரட்டும், டைம் வரட்டும், நான் மாறுறேன் அப்படின்னு சொல்லாதீங்க. இப்பொழுதே முயற்சி பண்ணுங்க. என்ன கடினமாக இருக்கிறது சொல்லி கேக்குறாரு. உங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்குது? எளிதானதை சுயம் கடினமாக ஆக்கி கொள்கிறீர்கள். கஷ்டம் ஈஸியானத போய் கஷ்டமா ஆக்கிக்கிறீங்க சொல்லி பாபா கேக்குறாரு. கடினமே கிடையாது, கடினம் ஆக்குகிறீர்கள். எதுவுமே கஷ்டம் இல்ல. பாபா நினைக்கிறது கஷ்டமா? நீங்களே கஷ்டமா ஆக்கிக்கிறீங்கன்னு சொல்றாரு. எது சுமையாக தோன்றுகிறதோ அந்த சுமையை தந்தையிடம் கொடுத்து விடுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். உங்களுக்கு என்ன கஷ்டம்? தலை மேல ஏன் எல்லாத்தையும் சுமந்து நிக்கிறீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனையோ என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்றாரு. என்ன சுமையா இருக்குதோ அதை தந்தையிடம் கொடுத்து விடுங்கன்னு சொல்லி பாபாவே கேக்குறாரு. ஒரு வழியில நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம், 2 மூட்டையை நடந்து தூக்கின்னு போயிட்டு இருக்கோம், தூக்க முடியாம. ஒருத்தர் குடுங்கன்னு சொல்லி கேக்குறாரு. குடுத்துட்டா நம்ம லேட்ஸா நடந்து போலாம் இல்லையா? கொடுக்க மாட்டேன் நானே தான் தூக்கின்னு வருவான்னா என்ன அர்த்தம்? அதான் பாபா கேக்குறாரு. நான் தான் சுமக்கிறேன்றேன்ல உங்க சுமைய, என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி கேக்குறாரு. அது கொடுக்க வரவில்லையா என்ன அப்படின்னு கேக்குறாரு. சுமையை தூக்கவும் செய்கிறீர்கள், அப்புறம் நீங்களே சுமையும் தூக்குறீங்க, பிறகு களைப்படைந்தும் விடுகிறீர்கள் சொல்லி கேக்குறாரு. நீங்களே சுமந்துக்கிறீங்க, நான் தான் செய்யணும், என் வீட்டை நான் தான் கவனிக்கணும், இந்த பிரச்சனையை நான் தான் தீக்கணும்ட்டு எல்லா கர்ம கணக்கையும் சுமந்துக்கிட்டு களைப்படைஞ்சு கூட போயிடுறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. தந்தையிடம் என்ன செய்வது, எப்படி செய்வது என்று புகார் கூறுகிறீர்கள். அவ்வப்போது பாபாட்ட போயிட்டு, பாபா என்ன செய்யறது தெரியல, என்ன எப்படி செய்யறது தெரியலன்ட்டு புகார் சொல்றீங்க. தன் மீது ஏன் சுமை தூக்கி கொள்கிறீர்கள் சொல்லி பாபா கேக்குறாரு. தனது சுமையை தந்தையிடம் கொடுத்து விடுங்கள் என்று தந்தை சலுகை கொடுக்கின்றார். இப்போ ஆஃபர் கொடுக்குறாரு, ஆடி ஆஃபர் மாதிரி பாபா இப்போ ஆஃபர் கொடுக்குறாரு. உங்களோட சுமையை என்கிட்ட கொடுத்துருங்க சொல்லி இப்போ சலுகை கொடுக்குறாரு. இப்பயே கொடுத்துடணும் எல்லாத்தையும். 63 பிறவிகள் சுமையை தூக்கி தூக்கி பழக்கம் ஏற்பட்டு விட்டது அல்லவா? 63 ஜென்மமா என் பிரச்சனை, என் குடும்பம், என் குழந்தை, என் மனைவி, என் கணவன்ட்டு எல்லாத்தையும் தலை மேல போட்டு போட்டே பழக்கமாயிடுச்சு இல்லையா? பாபா கேக்குறாரு. பழக்கத்தில் உறுதியானவர்களாக ஆகிவிட்டீர்கள். அந்த பழக்கமே என்ன ஆயிடுச்சு? உறுதியானவர்களா பர்ஃபெக்டா இருக்கிறீங்கன்றாரு. அதனால தான் உழைக்க வேண்டியிருக்குது. அதனால தான் இன்னி வரைக்கும் அதே பழக்கம், அதே மாதிரி கஷ்டப்பட்டே பழக்கமாயிடுச்சு. அதே மாதிரியே உழைக்க வேண்டியிருக்குன்னு சொல்றாரு. சில நேரம் எளிதாக, சில நேரம் கடினமாக இருக்கிறது. வாழ்க்கை கூட சில நேரம் ஈஸியா இருக்குது, பாபா கிட்ட ஒப்படைக்கும் போதெல்லாம் ஈஸியா முடிஞ்சிருது. பாபா கிட்ட ஒப்படைக்காம நம்ம தலைமையிலேயே பிரச்சனையை வச்சுக்கும் போது நமக்கு கஷ்டமா இருக்குது. அதனாலதான் முகத்துல அந்த ஒரு குஷியை காணோம்னு சொல்றாரு பாபா. சில காரியம் எளிதாகவும் சில காரியம் கடினமாகவும் இருக்கிறது சொல்லி சொல்றாரு. சில நேரம் எளிது, சில நேரம் கடினம். ஏன்னு சொல்லி பாபா கேட்கிறாரு. ஏதாவது காரணம் இருக்கும் அல்லவா? காரணம் பழக்கத்தில் உறுதியாக ஆகிவிடுகிறீர்கள். அந்த 63 ஜென்ம பழக்கத்துல உறுதியா நீங்களே தலையில சுமந்துக்கிறீங்க, என்கிட்ட கொடுக்க மாட்டீங்கன்றாரு. குழந்தைகளின் கடின உழைப்பு இதுதான் பாப்தாதாவிற்கு மிகப்பெரிய விஷயமாக தோன்றுகிறது, நல்லதாகவே தோன்றவில்லை சொல்லி சொல்றாரு. இதை பார்த்தா அவருக்கு பிடிக்கவே இல்லையாம். கடினமா உழைக்கிறீங்களாம், எல்லா கஷ்டத்தையும் நீங்களே போட்டுக்கிறீங்களாம், பாபாட்ட சொல்ல மாட்டீங்களாம். இது எல்லாமே அவருக்கு நல்லதாகவே தோன்றவில்லை சொல்லி பாபா சொல்றாரு. மாஸ்டர் சர்வ சக்திவான், பிறகு கடினம் ஏன் சொல்லி கேக்குறாரு. புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமான்ற மாதிரி புள்ள நம்ம சர்வ சக்திவானுடைய குழந்தை மாஸ்டர் சர்வ சக்திவான, பிறகு ஏன் உங்களுக்கு எல்லாம் கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லி கேக்குறாரு. தனக்கு என்ன பட்டம் கொடுக்கிறீர்கள், கடின யோகியா அல்லது சகஜ யோகியான்னு சொல்லி கேக்குறாரு.
நீங்க என்ன உங்களுக்கு பட்டம் கொடுத்துக்கிறீங்க? கடின யோகியா நீங்க, இல்ல கஷ்டப்பட்டு பாபாவை நினைக்கிறவங்களா, இல்ல சகஜமா பாபாவை நினைக்கிறவங்களா சொல்லி கேக்குறாரு. இல்லையெனில் தனது பட்டத்தை மாற்றிக் கொள்ளுங்கள். நாங்கள் சகஜ யோகிகள் அல்ல, சில நேரம் சகஜ யோகிகள், சில நேரம் கடின யோகிகள் அப்படின்னு பட்டத்தை மாத்திக்கங்க. ஏன்னா நீங்க தான் சில சில பிரச்சனைகள்ல பாபான்ட்டு கொடுக்குறீங்க, சில பிரச்சனைகளை நீங்களே தலையில வச்சுக்கின்னு கஷ்டப்பட்டுனுக்குறீங்க. அப்ப சில நேரம் கடின யோகி, சில நேரம் சகஜ யோகின்னு உங்க பட்டத்தை மாத்திக்கங்கன்றாரு. யோகா என்றால் என்ன? நினைவு செய்வது, அவ்வளவுதான் சொல்லி பாபா சொல்றாரு. சக்திசாலியான யோகாவின் முன் கடினம் என்பது இருக்கவே முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. நல்லா நினைவு பண்ணீங்கன்னா, அப்பான்னு சொல்லி நினைவு பண்ணீங்கன்னா அடுத்த நிமிஷமே ஆஜராயிட போறாரு. அப்புறம் என்ன கவலை இருக்குது? யோகா என்பது ஈடுபாட்டின் நெருப்பாகும் சொல்லி பாபா சொல்றாங்க. நெருப்பானது எவ்வளவு கடினமான பொருளையும் மாற்றிவிடும். யோகானாலே அந்த யோகா அக்னி நான் மற்றும் பாபா, அந்த ஈடுபாட்டினுடைய நெருப்பு தான் அது. நெருப்பு என்ன பண்ணும்? எந்த ஒரு கடினமான பொருளையும் என்ன பண்ணிடும்? எரிச்சிரும். எரிச்சு சாம்பல் ஆகிடும், மாற்றிடும் இல்லையா? இரும்பையும் கூட வளைத்து விடும். நெருப்பு வந்து இரும்பை கூட வளைச்சிரும்ன்றாரு. அடிச்சு நெருப்புல வச்சு அடிச்சா அந்த இரும்பு கூட வளைஞ்சிரும் இல்லையா? பாபா சொல்றாரு, ஈடுபாடு என்ற இந்த நெருப்பானது கடினமானதை கூட எளிதாக மாற்றி விடாதா என்ன? பாபா மேல அன்போட ஈடுபாட்டோட நானும் எங்க அப்பா அவ்வளவுதான், அவர் இருக்கிறாரு, எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு இருந்தீங்கன்னா எல்லா கஷ்டமான விஷயம் கூட ஈஸி ஆயிடாதான்னு சொல்லி கேட்கிறாரு. சில குழந்தைகள் மிக நல்ல நல்ல விஷயங்களை கூறுகின்றனர். பாபா என்ன செய்வது? வாயுமண்டலம் இவ்வாறு இருக்கிறது, கூட இருப்பவர்கள் இப்படி இருக்கிறார்கள், அன்னம் கொக்காக இருக்கிறார்கள், என்ன செய்வது? பழைய கணக்கு வழக்கு இருக்கிறது. மிகவும் நல்ல நல்ல விஷயங்களை கூறுகிறீர்கள். சில டைம்ல குழந்தைகள் பாபாட்ட சொல்றாங்க, பாபா எங்க உங்களை நினைக்கிறது, வாயுமண்டலம் அந்த மாதிரி இருக்குது, திட்டுறாங்க, கத்துறாங்க, கூட இருக்கிறவங்க இப்படி இருக்கிறாங்க பாபா, கொக்கா இருக்கிறாங்க, நாங்க என்ன பாபா செய்யறது, பழைய கணக்கு வழக்கம் இருக்கு இல்லையா அப்படின்ட்டுலாம் நிறைய நல்ல நல்ல விஷயங்களை பாபாவுக்கு நம்ம சொல்றோமா. தந்தை கேட்கிறார், பிராமணர்களாகிய நீங்கள் எந்த ஒரு ஒப்பந்தம் எடுத்திருக்கிறீர்கள்? இப்ப பாபா நம்மளை கேக்குறாரு, நீங்க என்ன ஒப்பந்தம் எடுத்துக்கிறீங்க? கடவுள் எதுக்கு வந்துக்கிறாரு? பத்தித பாண்டே வாருங்கள்னு கூப்பிட்டீங்க, வந்தேன், தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கும் போது நான் மட்டும் அந்த காரியத்தை செய்ய முடியாது, தனியா என்ன பண்ணுவேன், உங்களையும் நான் உதவியாளரா சேர்த்திருக்கிறேன். நீங்க எனக்கு என்ன ஒப்பந்தம் கொடுத்தீங்க? உலக மாற்றம் செய்வேன் என்று ஒப்பந்தம் எடுத்திருக்கிறீர்கள் இல்லையா? இப்ப நம்ம என்ன சொன்னோம், பாபா நான் மாதிரி உலகத்தையே மாத்துறேன், உங்களுக்கு நான் ஒத்துழைப்பு கொடுக்குறேன்னு சொல்லி தானே ஒப்பந்தம் எடுத்திருக்கிறீங்க. ஆக யார் உலக மாற்றம் செய்வார்களோ அவர்கள் தங்களது கடினத்தை அழிக்க முடியாதா சொல்லி கேக்குறாரு. உலகத்தையே மாத்தக்கூடியவங்க வீட்டுல இருக்கிற ஒரு பிரச்சனைய சரி பண்ண முடியாதான்னு சொல்லி கேக்குறாரு. உங்களுடைய கடினத்தை அழிக்க முடியாதா? இன்னும் நீங்களே உங்க பிரச்சனையே வச்சு மன்றாடிக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி உலகத்தை மாற்றம் பண்ண போறீங்கன்னு சொல்லி கேக்குறாரு பாபா. இன்று என்ன செய்வீர்கள்? சேமிப்பு கணக்கு அதிகப்படுத்துங்கள். பாபா வந்துட்டாரு. இன்னைக்கு பாபா நமக்கு என்ன சொல்லிட்டு இருக்காரு? சேமிப்பு கணக்கு அதிகப்படுத்துங்கன்னு சொல்றாரு. சகஜ யோகி என்று கூறுகிறீர்கள், அதே அனுபவம் செய்யுங்கள் சொல்றாரு. சில நேரம் கடினம், சில நேரம் எளிது என்பதில் மஜா இருக்காது. சில நேரம் பாபா நினைச்சேன், சில நேரம் கஷ்டமா வாழ்க்கையை ஓட்டினேன், அதுல மஜாவே இருக்காது, போதையே இருக்காதுன்றாரு. பிராமண வாழ்க்கை என்றாலே மஜா, போதை தான். சங்கமை என்றாலே மஜாவிற்கான யுகமாகும், சுமை தூக்கும் யுகம் அல்ல. பாருங்க, சங்கம் யுகத்துல நான் பாபா குழந்தையாயிட்டு தலையில மூட்டை மூட்டையா தூக்கின்னு கஷ்டப்பட்டுனுக்கிறேன்னு சொன்னா அது நல்லாவா இருக்கும்ன்றாரு. சுமை தூக்கும் யுகமே இது கிடையாது, எல்லாத்தையும் பாபாட்ட கொடுத்துருங்க, சுமையை இறக்கும் யுகமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. சங்கம யுகம் சுமையை இறக்கும் யுகமாகும் சொல்லி சொல்றாரு. எனவே சோதனை செய்யுங்கள், செக் பண்ணுங்க, தனது அதிர்ஷ்டத்தின் சித்திரத்தை ஞானம் என்ற கண்ணாடியில் நல்ல முறையில் பாருங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ உங்களுடைய அதிர்ஷ்டத்தினுடைய சித்திரத்தை ஞானம் என்ற கண்ணாடியில பாருங்க. நான் எந்த அளவுக்கு மாறி இருக்கிறேன், நான் எந்த அளவுக்கு பாபான்னு நினைக்கிறேன், எந்த அளவுக்கு என்னோட அதிர்ஷ்டம் இருக்குது, அந்த ஞானம் என்ற கண்ணாடியை பாருங்க. கண்ணாடி இருக்கிறது தானே சொல்லி கேட்கிறாரு. அல்லது இல்லையா, அந்த ஞானம் என்ற கண்ணாடி புத்தியில் இருக்குதா, இல்லையா, உடைந்து விடவில்லை தானே சொல்லி கேட்கிறாரு. அனைவருக்கும் கண்ணாடி கிடைத்திருக்கிறதா? தாய்மார்களுக்கு கண்ணாடி கிடைத்திருக்கிறதா அல்லது தொலைந்து விட்டதா சொல்லி பாபா நம்மளை கேட்கிறாரு. பாண்டவர்கள் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதில் புத்திசாலிகள் தானே? பாண்டவர்கள் ஞானம் என்ற கண்ணாடியை புத்தியில பத்திரமா வச்சிருக்கிறீங்க இல்லையா சொல்லி கேக்குறாரு. கண்ணாடி இருக்கிறதா? கை நன்றாக உயர்த்திருக்கிறீர்கள். எல்லாரும் கை உயர்த்துறாங்க, நல்லா கை உயர்த்துறீங்கன்னு சொல்றாரு. நல்லது. அதிர்ஷ்டம் என்ற கண்ணாடி பாருங்கள், மேலும் அதிர்ஷ்ட கண்ணாடியை பார்த்து ஆஹா ஆஹா என்று பாட்டு பாடுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. ஆஹா என்னது அதிர்ஷ்டம், ஆஹா என்னுடைய பாபா, ஆஹா என்னது குடும்பம், குடும்பமும் ஆஹா ஆஹா, இவர் மிகவும் ஆஹா ஆஹா, இந்த குடும்பம் சிறிது இவ்வாறு இருக்கிறது என்று இருக்கக்கூடாது. ஆஹா எனது குடும்பம், ஆஹா எனது பாக்கியம், ஆஹா என்னுடைய பாபா. பிராமண வாழ்க்கை என்றாலே ஆஹா ஆஹா, அதான் இப்படிதான் சொல்லணும், இந்த மாதிரி பாட்டு தான் பாடணும்ன்றாரு. எல்லாமே ஆஹாதான் சொல்லி பாடணும். ஐயோ ஐயோ என்று கிடையாது. சரீர வியாதியின் போதும் ஐயோ ஐயோ கிடையாது. சரீரத்துல வியாதி வந்தா கூட ஐயோ ஐயோன்னா
கூறக்கூடாது, ஆஹான்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த வியாதி கூட எதுக்கு வந்திருக்குது? என் சுமையை இறக்குது, பல ஜென்ம பாவம் அழியுது, இந்த வியாதி மூலமா கூட என் பாவம் அழிஞ்சிட்டு இருக்குது, இதுவும் சுமையை இறக்கி விடுகிறதுன்னு நினைச்சுக்காங்க. ஐயோ ஐயோன்னு சொல்லாதீங்கன்றாரு. 10 பொருளில் 3 4 பொருளை இறக்கி வைத்து விட்டால் உங்களுக்கு நல்லது தானே சொல்லி கேக்குறாரு. அல்லது ஐயோ ஐயோவா சொல்லி கேக்குறாரு. இப்ப நம்ம 10 பொருளை எடுத்துட்டு போறோம், 3 4 பொருளை சுமந்துட்டு வந்ததை இறக்கி வச்சுட்டோம்னா எப்படி இருக்கும்? ரொம்ப ஃப்ரீயா இருக்கும் இல்லையா? அப்ப இந்த நோய் கூட எதுக்கு வந்திருக்குது? உங்க கர்ம கணக்கெல்லாம் முடிக்குது இல்லையா? அந்த நோய் தலையில சுமந்து வந்த சுமையெல்லாம் நீங்குது அந்த நோயால. நல்லதுதான் இல்லையா? ஐயோ ஐயோவான்னு சொல்லி கேக்குறாரு. ஆஹா சுமை இறங்கி விட்டது, ஆஹா சுமை இறங்கி விட்டது, ஐயோ எனது பாகமே இப்படித்தான் இருக்கிறது, ஐயோ என்னை விட்டு இந்த நோய் செல்வதே கிடையாது, நீங்கள் விட வேண்டுமா அல்லது நோய் விடுமா சொல்லி கேக்குறாரு பாபா. இந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஐயோ என் பாட்டே இப்படிதான் இருக்குது, எனக்கு மட்டும் தான் இப்படி நோயே வருது, என்னை விட்டு இந்த நோய் போய் தொலைய மாட்டுது, இப்படிலாம் சொல்லணுமா சொல்லி கேக்குறாரு. நீங்கள் நோயை விடணுமா இல்ல நோய் உங்களை விடுமான்னு சொல்லி கேக்குறாரு. ஆஹா ஆஹா என கூறிக்கொண்டே செல்லுங்கள், எந்த நேரமும் ஆஹா ஆஹான்னு சொல்லிட்டே போங்கன்றாரு. ஆஹா ஆஹா என்று கூறுவதன் மூலம் நோயும் குஷி அடைந்துவிடும். நீங்க பாருங்களேன், ஆஹா ஆஹா நோயின்னு சொல்லும் போது அந்த நோய் கூட என்ன ஆயிடும்? குஷி அடைஞ்சிரும் சொல்றாரு. பாருங்கள், இங்கும் இவ்வாறு நடக்கிறது தானே. யாரையாவது மகிமை செய்யும் போது ஆஹா ஆஹா என்று கூறுகிறார்கள். எனவே நோய்க்கும் ஆஹா ஆஹா என்று கூறுங்கள். இந்த நோய்க்கு கூட மகிமை சொல்லுங்க, ஆஹா ஆஹான்னு சொல்லுங்க, அது உங்களை விட்டு போயிரும்னு சொல்றாரு. என்னது, இவங்களுக்கு நம்ம வந்தோம், இவங்க இதை கண்டுக்கவே இல்லை நம்மளன்னு சொல்லிட்டு அதுவே போயிரும்ன்றாரு. ஐயோ என்னிடம் ஏன் வந்தாய், எனக்கு தான் இவ்வாறு கணக்கு இருக்கிறது, பிராப்தியின் முன் கணக்கு என்பது ஒன்றுமே கிடையாது சொல்லி சொல்றாரு பாபா. இந்த நோய்கிட்ட கேட்காதீங்க, ஐயோ என்கிட்ட மட்டும் எதுக்கு வந்த, எனக்கு தான் இப்படி கணக்கு இருக்குதுன்னா சொல்லாதீங்க. நீங்க அடைய போற பிராப்தி பல ஜென்ம பிராப்தி, 21 பிறவிக்கு பிராப்தி, அதுக்கும் பிறகு கூட துவாபரேகம் கலியுகத்துல அடைய போற பிராப்திக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது சொல்றாரு. இந்த நோயெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, கொஞ்ச நேரம் வரும் போகும், அதையான் பத்தி கவலைப்படுறீங்கன்றாரு. பிராப்திகளை எதிரில் வையுங்கள் மற்றும் கணக்கு வழக்குகளை எதிரில் வையுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இது என்னவாக இருக்கும்? மிகவும் சிறிய பொருளாக தோன்றும். நீங்க அடைய போற பிராப்திக்கும் உங்க கணக்கு வழக்கையும் நீங்க வச்சு பாத்தீங்கன்னா தராசு தட்டுல அந்த கணக்கு வழக்குன்றது ஒண்ணுமே இல்லாத சிறிய பொருளாதான் தோன்றும்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஏன்னா நீங்க அவ்வளோ அடைய போறீங்க, எதிர்காலத்துல அவ்வளோ அடைய போறீங்க, உங்க பிராப்தியை அவ்வளோ அடைய போறீங்க, அதுக்கு முன்னாடி நீங்க அனுபவிக்கிறதுலாம் ரொம்ப கம்மின்னு சொல்லி பாபா சொல்றாரு. அதாவது பிராமண வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நேர்மறையான ரூபத்தில் பாருங்கள். இப்ப உங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலும் பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க, நெகட்டிவாவே திங்க் பண்ணாதீங்கன்றாரு. எதிர்மறையானதை கூட பாசிட்டிவா மாற்ற வருகிறது தானே சொல்லி கேட்கிறாரு. நேர்மறையா மாற்ற வருகிறது தானே, எதிர்மறை நேர்மறைக்கான பயிற்சிகளும் செய்விக்கிறீர்கள் அல்லவா, அந்த நேரத்தில் தனக்கு தானே பயிற்சி செய்விக்கும் போது கடினம் எளிதாக ஆகிவிடும் சொல்லி சொல்றாரு. மற்றவங்களுக்கு சொல்லி தரீங்கல்ல, பயிற்சி எல்லாம் செய்ய வைக்கிறீங்களா, அந்த மாதிரி தனக்கும் செஞ்சுக்கோங்க, அப்ப கஷ்டம் கூட ஈஸியாயிடும் சொல்றாரு. கடினம் என்ற வார்த்தை பிராமணர்களின் அகராதியிலே இருக்கக்கூடாது. பாருங்க, பிராமணர்களோட டிக்ஷனரியிலே கஷ்டம்ன்ற வார்த்தையே இருக்கக்கூடாதுன்றாரு. நல்லது, எந்த ஒரு கணக்காக இருந்தாலும் ஆத்மாக்களிடம், சரீரத்துடன் அல்லது இயற்கையிடம் மட்டும்தான் இருக்கணும். நமக்கு எந்த ஒரு கணக்க வந்து கர்ம கணக்கு வழக்கு எதனால வருது? யாரு கூடயாவது பிரச்சனை இருக்கும், இல்ல சரீரத்துல நோயா வரும், இல்லைன்னா இந்த இயற்கை வந்து தொல்லை கொடுக்கும். இந்த திடீர்னு அந்த கரண்ட் போயிடும், திடீர்னு தண்ணி பிரச்சனை வரும், இதெல்லாம் இந்த இயற்கை கொடுக்குற பிரச்சனைகள். இதன் மூலமா தான் நமக்கு கணக்கு வழக்கு வரும். ஏனெனில் இயற்கையின் இந்த 5 தத்துவங்களும் சில நேரம் கடினத்தின் அனுபவத்தை ஏற்படுத்துகிறது. எந்த ஒரு கணக்கு வழக்காக இருந்தாலும் யோக நெருப்பில அழித்து விடுங்கள் சொல்லி சொல்றாரு. உங்களுக்கு எந்த கணக்கு வழக்கு வந்தாலும், யாராவது உங்களுக்கு திடீர்னு ஆத்மாக்கள் வந்து பிரச்சனை பண்றாங்க, யாராவது சம்பந்த தொடர்புல பிரச்சனை, சரீரத்துல நோய், இல்ல இயற்கை மூலமா ஏதாவது பிரச்சனைனா நீங்க அதை கூட பாபா நினைச்சு அழிச்சிருங்கன்னு சொல்றாரு. யோக நெருப்புல அழிச்சிருங்கன்னு சொல்றாரு. என்ன செய்ய வேண்டும் என்று புரிந்ததா இப்ப கேக்குறாரு பாபா. இப்ப என்ன செய்ய வேண்டும்னு புரிஞ்சிடுச்சா? சேமிப்பு கணக்கை அதிகப்படுத்துங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. வார்த்தைகளிலும் சாதாரண வார்த்தை கூடாது, வார்த்தைகளிலும் விதவிதமான உணர்வு மற்றும் பாவனைகள் இருக்கின்றன. பாருங்க, இப்ப வார்த்தையிலே கண்டுபிடிச்சிடுறாங்க. பிகேஐ கூட இவங்க மாறலன்றது சாதாரணமா நம்ம பேசும்போதே வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா நம்ம சாதாரணமா பேசின்னு இருப்போம், பிரச்சனையை பேசின்னு இருப்போம், என்ன இவங்க முரளி படிக்கிறாங்களா இல்லையானே தெரியல, எந்த மாதிரி பேசினுக்கிறாங்கன்னு நம்மள கண்டுபிடிச்சிருவாங்க வார்த்தையை வச்சு. அதான் பாபா சொல்றாரு, வார்த்தையில கூட சாதாரண வார்த்தையே கூடாது, வார்த்தைகள்ல கூட விதவிதமான உணர்வு பாவனைகள்லாம் இருக்குது, மேலும் வார்த்தைகளின் மூலம் உணர்வுகள் மற்றும் பாவனைகள் தெரிந்து விடுகிறது சொல்லி சொல்றாரு. வார்த்தையை வச்சே கண்டுபிடிச்சிடலாம், உணர்வும் பாவனைகளும் தெரிஞ்சிரும். எனவே எந்த ஒரு வார்த்தையை பேசினாலும் அதில் ஆன்மீக உணர்வு இருக்க வேண்டும். அதனால பிகே ஆயிட்டு நம்ம இப்ப என்ன பேசினாலும் ஆத்ம உணர்வுல பேசணும், ஆன்மீக உணர்வு இருக்கணும் மற்றும் சுப சிரேஷ்ட பாவனை
பாவனை இருக்க வேண்டும். சுப உணர்வு, சுப பாவனை, சிரேஷ்ட பாவனை தான் இருக்கணும். வார்த்தையும் பேச வேண்டும், பாவனையும் இருக்க வேண்டும் சொல்றாரு. பேசும்போதே எல்லாருக்கும் சுப பாவனை, சுபாசை, உலகத்திற்கே நன்மை செய்யக்கூடிய வார்த்தைகள். பாபா எப்படி பேசுறாரு அந்த மாதிரிதான் பேசணும். நம்ம சுயநலமா பேசுறது எல்லாம் எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க, பேசும்போதே கண்டுபிடிச்சிருவாங்க. அதான் பாபா சொல்றாரு, பொறாமை, வெறுப்பு இவை மாயாவின் பாவனைகளாகும். பொறாமையா பேசுறது, இல்ல வெறுப்புணர்வோட இவங்க என்ன இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க, அவங்க பண்றது எனக்கு பிடிக்கல, அப்படிலாம் நம்ம பேசுறோம் இல்லையா, அத வார்த்தைகளை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். இது மாயாவின் பாவனைகள், மாயாவசமா பேசிட்டு இருக்கிறாங்கன்றத கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்றாரு. சதா சுப உணர்வுகள் மற்றும் பாவனைகள் இருக்க வேண்டும் சொல்றாரு. அதனால எப்பயுமே சுப உணர்வுகள் மற்றும் பாவனை தான் இருக்கணும். இவ்வாறு இருக்கிறதான்ட்டு சோதியுங்கள் சொல்றாரு. நேரத்தின் பொக்கிஷம், வார்த்தைகளின் பொக்கிஷம், சங்கல்பங்களின் பொக்கிஷம், சக்திகளின் பொக்கிஷம், ஞானத்தின் பொக்கிஷம், குணங்களின் பொக்கிஷம், ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் சோதியுங்கள், டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. நேரம் எந்த அளவுக்கு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், வார்த்தைகள்ல நான் எந்த அளவுக்கு நல்ல வார்த்தைகள் பேசுறேனா, ஞானத்தை பேசுறேனா, சங்கல்பங்கள் எண்ணத்துல ஏதாவது வேஸ்ட் ஓடிட்டு இருக்கு, எதையாவது நான் நெகட்டிவா திங்க் பண்ணிட்டே உட்காந்துருக்கேன் நாள் முழுசும், சங்கல்பத்தை வேஸ்ட் பண்ணாம பாபா நினைக்கிறேன், ஒவ்வொரு எண்ணத்திலும் சுவாசத்திலும் பாபா நினைக்கிறேனா, சக்திகளின் பொக்கிஷம் எனக்கு எவ்வளவு இருக்குது, எனக்கு பொறுமை சக்தி இருக்கா, யாராவது திட்டினாங்கன்னா நான் அமைதியா இருக்கிறேனா இல்ல நான் எதிர்த்து பேசுறேனா, பொறுமை சக்தி எனக்கு இருக்கா, எல்லா சக்தியும் எனக்கு இருக்கா, சாட்சியா இருந்து நான் நடிக்கிறேனா, எல்லா சக்தியும் செக் பண்ணி பாருங்க, எதிர்கொள்ளும் சக்தி இருக்கா, ஹெல்ப் பண்ணக்கூடிய யாராவது ஹெல்ப் கேட்டாங்கன்னா நான் செய்யறேனா, இல்லைன்னா ஓடி போயிடுறேனா, இந்த மாதிரி எல்லாம் செக் பண்ணுங்க, எல்லா சக்திகளும் என்கிட்ட இருக்கா. ஞானத்தின் பொக்கிஷம், பாபாவோட ஞானம், பாபா என்னென்ன ஞானம் கொடுத்தாரு அதை நான் வாழ்க்கையில அப்ளை பண்றேனா, டிராமா அந்த 3 புள்ளி வைக்கிறேனா, இல்லைன்னா புலம்பிட்டு அழுதுட்டு இருக்கிறேனா, ஞானத்தின் பொக்கிஷம் இருக்கான்னு செக் பண்ணுங்க. குணங்களின் பொக்கிஷம், எல்லாருக்கிட்டையும் அன்பா அமைதியா தூய்மையா இருக்கிறேனா, எல்லா குணங்களும் என்கிட்ட நிறைஞ்சிருக்குதா, ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் சோதிங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஏனெனில் ஒவ்வொரு பொக்கிஷத்தின் கணக்கு சேமிப்பு செய்ய வேண்டும். ஏன்னா இதுதான் டைம், நீங்க எல்லாத்தையும் நீங்க சேமிச்சு பழையபடி நீங்க ஆத்மாவா, நிரம்பிய ஆத்மாவா திரும்பி வீட்டுக்கு போகணும். அதனாலதான் சொல்றாரு, இவை அனைத்து பொக்கிஷங்களின் கணக்கு நிறைந்திருக்கும் போதுதான் முழு மதிப்பெண், அதாவது மதிப்புடன் தேர்ச்சி பெறுவதாகும் சொல்றாரு. அவங்கதான் 8 ரத்தினங்கள்ல வர முடியும். ஒரு பொக்கிஷம் சிறிது குறைவாக சேமிப்பாக இருக்கிறது எனில் இதில் என்ன இருக்கிறது என்று யோசிக்காதீர்கள். அப்படி நினைக்காதீங்க. ஒரு 10 சப்ஜெக்ட் இருக்குன்னா ஒரு சப்ஜெக்ட்ல மார்க் குறைஞ்சு போனா என்ன, இப்ப ஏதோ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டோம்ல போதும், 60 மார்க் எடுத்தா போதும் அப்படின்னு நினைக்காதீங்க. சிறிது குறைவாக இருந்தது என்று நினைக்காதீங்கன்னு சொல்றாரு. ஆனால் மதிப்புடன் தேர்ச்சி பெறுவதற்கு அனைத்து பொக்கிஷங்களின் கணக்கு நிறைந்திருக்க வேண்டும் சொல்றாரு. ஆனா ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன் வரணும், நிறைய மார்க் எடுக்கணும்னா அஷ்ட ரத்தினங்கள்ல வரணும், 8 லட்சுமி நாராயணங்கள்ல 108ல வரணும்னா எல்லா பொக்கிஷங்களையும் கணக்கு நிறைஞ்சிருக்கணும்னு சொல்றாரு. நல்லது. ஒரு வினாடியில் தனது சங்கல்பத்தை எங்கு விரும்புகிறீர்கள், என்ன யோசிக்க விரும்புகிறீர்களோ அங்கு அவ்வாறே சிந்தனை நடைபெறும் என்று புரிந்து கொள்பவர்கள் கை உயர்த்துங்கள் பாபா சொல்றாரு. இப்ப பாருங்க, ஒரு வினாடியில எண்ணம் எங்க விரும்புறீங்களோ, எங்க யோசிக்க விரும்புறீங்களோ அங்க அவ்வாறே சிந்தனை நடைபெறும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறவங்க கை உயர்த்துங்கன்றாரு. ஒரு வினாடியில் மனம் கட்டுப்பாட்டில் வந்துவிட வேண்டும். ஒரு செகண்ட்ல மனசு கட்டுப்படுதான்னு செக் பண்ணுங்கன்றாரு. இவ்வாறு வினாடியில் ஏற்பட முடியுமா கேட்கிறாரு. ஒருவேளை செய்ய முடியும் எனில் கையை உயர்த்துங்கள். நல்லது. இந்த வாயுமண்டலத்தில் மதுவனத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். இப்ப எல்லாரும் பாபா மீட்ல மதுவனத்துல உட்கார்ந்துருக்கிறீங்க. மதுவனத்தின் வாயுமண்டலம் சக்திசாலியாக இருக்கிறது. இந்த வாயுமண்டலத்துல இந்த நேரத்துல மனதை கட்டுப்படுத்த முடியுமான்னு கேட்கிறாரு. மதுபன்ல கேட்கிறாரு, இந்த டைம் உங்க மனசை கட்டுப்படுத்த முடியுமா? வினாடியில் கட்டுப்படுத்தினாலும் சரி, நிமிடத்தில் செய்தாலும் சரி, செகண்ட்ல இல்ல ஒரு மினிட்ல செஞ்சாலும் சரி, ஆனால் கட்டுப்படுத்த முடியுமா செக் பண்ணுங்க. மனதிற்கு கட்டளையிடுங்கள், ஆத்மா நான் பரந்தாம நிவாசி ஆகிவிடு. இப்ப உடனே பரந்தாமத்துக்கு போங்கன்றார் பாபா. ஆத்மா நான் பரந்தாம நிவாசி ஆகிவிடு அப்படின்னு கட்டளையிடுங்க மனசுக்கு. போதான் செக் பண்ணுங்கன்றாரு. பிறகு பாருங்கள், மனம் கட்டளை ஏற்கிறதா ஏற்கவில்லையான்னு பாபா செக் பண்ண சொல்றாரு. ட்ரில் செய்ய வைக்கிறாரு. நம்ம இப்ப ஒரு நிமிஷம் பரந்தாம போயிடலாம். நான் ஆத்மா பரந்தாம நிவாசி, செந்நிறமான உலகத்துல பாபாக்கு முன்னாடி இருக்கிறேன், புள்ளியா இருக்கிறேன். பாபா எனக்கு முன்னாடி புள்ளியா இருக்கிறாரு. நான் பரந்தாம நிவாசி. நல்லது. நாலாபுறங்களிலும் அனைத்து பொக்கிஷங்களுக்கும் எஜமான குழந்தைகளுக்கு, சதா கடினமானதை வினாடியில் மாற்றக்கூடிய சதா சகஜயோகிகளுக்கு, சதா சங்கல்பம், நேரம், வார்த்தை, செயல் போன்றவற்றை சிரேஷ்டமாக்கக்கூடிய, சதா சேமிப்பு கணக்கை அதிகப்படுத்தக்கூடிய, சதா மனதிற்கு எஜமானன், மனம் புத்தி சம்ஸ்காரத்தை கட்டளைப்படி நடத்தக்கூடிய இப்படிப்பட்ட சுயராஜ்ய அதிகாரி குழந்தைகளுக்கு, உள்நாட்டில் இருந்தாலும் அயல்நாட்டில் இருந்தாலும் ஆனால் உள்ளத்தில் தூரமில்லை,
அப்படிப்பட்ட நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். நாம் ஆன்மீக குழந்தைகள், ஆன்மீக தாய் தந்தைக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். வரதானம் பாபா சொல்றாங்க, உயர்ந்த தந்தை, உயர்ந்தவர்களாகிய நாம் மற்றும் உயர்ந்த காரியம். இந்த நினைவின் மூலம் சக்திசாலி ஆகக்கூடிய பாப் சமான் ஆகுக. நான் யாரு, என்னுடைய தந்தை யாரு, உயர்ந்த தந்தை. நம்ம யாரு, உயர்ந்தவர்கள். நம்மளுடைய காரியம் என்ன, உலகத்திலேயே உயர்ந்த காரியம். இது ஞாபகம் இருந்தாலே போதும். சக்திசாலி ஆகக்கூடிய பாப் சமான், பாபாவுக்கு சமீபமானவர்கள் ஆகுன்ற வரதானம் பாபா இன்னைக்கு கொடுக்குறாரு. இன்றைய உலகில் ஒரு உயர்ந்த விஐபியின் குழந்தை இருக்கிறார் எனில் அவர் தன்னையும் விஐபி என்று புரிந்து கொள்வார். இப்ப யாராவது ஒரு சிஎம் உடைய மகன் இருக்காருன்னு நினைச்சுக்கோங்களேன். அவர் என்ன நினைச்சுக்குவாரு, அவரும் பெரிய விஐபின்னு நினைச்சுக்குவாரு இல்லையா. சிஎம்ஏ எங்க அப்பா அப்படின்னா நான் யாரு அப்படின்னா ரொம்ப விஐபின்னு நினைச்சுக்குவாங்க இல்லையா. அவரும் பெரிய ஆளுன்னு நினைச்சுக்குவாரு இல்லையா. அது மாதிரிதான் பாபா சொல்றாரு. ஆனால் நம்ம தந்தை, நம்ம சிவ பகவான் இருக்கிறார் இல்லையா, அவரை விட உயர்ந்தவர் யாருமே கிடையாது. பாபா சொல்றாரு, என்னை விட உயர்ந்தவங்க யாராவது இருக்கிறாங்களா இந்த உலகத்துல? என்னதான் தேடி இருக்கிறாங்க கடவுளே கடவுள்ன்ட்டு. ஒரே ஒரு கடவுள் தான், அவரோட உயர்ந்தவர் யாருமே கிடையாது. நாம் அப்படிப்பட்ட உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையினுடைய குழந்தைகள். இந்த நஷா இருக்குதா உங்களுக்கு? கேக்குறாரு. உங்களை விட உயர்ந்தவர்கள் யாரு? உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையோடைய குழந்தைகள் நீங்க. உயர்ந்த ஆத்மாக்களாக இருக்கின்றேன். இந்த நினைவு சக்திசாலியாக ஆக்குகிறது. இந்த மாதிரி நினைச்சாலே நம்ம எவ்வளவு பெரிய சக்திசாலின்றது நமக்கு தெரியும். அவங்க நினைச்சுக்கிறாங்களே நான் பெரிய விஐபின்னு. நம்ம பாருங்க, சர்வ சக்திவானுடைய குழந்தை. உலகமே அவரை தான் தேடிட்டு இருக்குது. அவருடைய குழந்தை. நானும் சக்திசாலி இல்லையா. அந்த மாதிரி நம்மளை ஆக்குது. உயர்ந்த தந்தை, உயர்ந்தவர்களாகிய நாம் மற்றும் உயர்ந்தது நம்மளுடைய காரியம். இந்த நினைவில் இருப்பவர்கள் சதா பாப் சமான் ஆகிவிடுகின்றனர். யார் இந்த மாதிரி இந்த சங்கமயுக வாழ்க்கை முழுக்க, பிராமண வாழ்க்கை முழுக்க இந்த நினைவுல இருக்கிறாங்களோ அவங்க சதா பாப் சமான் ஆயிடுறாங்கன்னு சொல்றாரு. முழு உலகில் சிரேஷ்ட மற்றும் உயர்ந்த ஆத்மாக்களாகிய உங்களை தவிர வேற யாருமே கிடையாது சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்க, முழு உலகிலுமே பாபா மாதிரி யாருமே கிடையாது. அது மாதிரி நம்மள மாதிரி யாருமே கிடையாது. சிரேஷ்ட மற்றும் உயர்ந்த ஆத்மாக்களாகிய உங்களை தவிர யாருமே கிடையாது சொல்லி பாபா சொல்றாரு. ஆகையால் உங்களுக்கு தான் புகழ் மற்றும் பூஜை நடைபெறுகிறது. இன்று வரையிலும், கலியுக கடைசி வரையிலும் கோயில்ல போய் பாருங்க, உங்களுக்கு தான் அந்த புகழும் பூஜையும் நடைபெற்று இருக்குது சொல்லி சொல்றாரு. ஒவ்வொரு பிகே குழந்தைகளும் சிரேஷ்டமானவங்க, பாபாவை தெரிஞ்சுக்கிட்டவங்க. இந்த நேரத்துல முரளி படிக்கிறாங்க, ஞானம் கேட்கறாங்கன்னா அவங்க பாபாவுடைய குழந்தைகள். அவங்களுக்கு தான் இன்று வரைக்கும் புகழும் பூஜையும் நடைபெறுதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஸ்லோகன்: சம்பூர்ண நிலை என்ற கண்ணாடியில் சூட்சும பற்றுதலை சோதியுங்கள் மற்றும் முக்தி அடையுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப சம்பூர்ண ஃபரிஸ்தா நம்மளது இருக்குது மேல. அந்த சம்பூர்ண ஃபரிஸ்தாக்கும் நமக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்றத செக் பண்ண சொல்றாரு பாபா. சம்பூர்ண நிலை என்ற அந்த கண்ணாடியில பாருங்க, என்ன எனக்கு இன்னும் சூட்சுமமா பற்றுதல் இருக்குது. இந்த உலகத்துக்கும் எனக்கும் எந்த கயிறு பிடிச்சி இழுக்குது, எனக்கு சூட்சுமமா என்ன பற்றுதல் இருக்குதுன்றத சோதிங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அதை சோதிச்சிங்கன்னா ஒண்ணா நீக்கிட்டீங்கன்னா முக்தி அடைஞ்சிருங்கன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப பற்றுதல், சூட்சும பற்றுதலை சோதிங்க சம்பூர்ண நிலை என்ற கண்ணாடியில, மற்றும் இந்த முக்தி அதுல இருந்து முக்தி அடையுங்கள் சொல்லி. ஏன்னா நம்ம முக்தி அடைஞ்சாதான் உலகத்துக்கே முக்தி கொடுக்க முடியும். நம்மளே இங்க இருக்கிற சாப்பாடு, பொருள், ட்ரெஸ்ஸு, இந்த உடம்பு, உறவினர்கள் மேல பற்று வச்சுட்டு இருந்தோம்னா நம்ம எப்படி மத்தவங்க முக்தி கொடுக்க முடியும்? நம்மளே முக்தி அடையலைன்னா மத்தவங்களுக்கு எப்படி முக்தி கொடுக்க முடியும்? அதனால சூட்சும பற்றுதல் எல்லாத்தையும், சில பேருக்கு அந்த புகழ், மரியாதை இதன் மேல கூட பற்றுதல் இருக்கும். அதெல்லாம் கூட இந்த சூட்சும பற்றுதலை கூட சோதிச்சு நீக்கிருங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப முக்தி அடையுங்கள் சொல்லி ஸ்லோகன் சொல்றாங்க பாபா. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி டிராமா, நன்றி பரிவாரம். ஓம் சாந்தி.